கஜேந்திரனுடைய முதல் ஆஃபீஸ் நம்பர் 1 கம்பெனியாக மாறியதற்காக நைல் நதிக்கு பாராட்டு விழா போன்று நடத்தப்படுகிறது. மேடையின் மீது திலீப் பேசி முடித்த பின்பு நைல் நதியை பேச அழைக்கிறார்கள். இந்த பாராட்டு முழுமையா எனக்குரியதானா? கண்டிப்பா இருக்க வாய்ப்பு கிடையாது. இந்த பிரான்ச்ல நான் வேலைக்கு சேர்ந்த நாளில இருந்து ஃபுல்லா இந்த கம்பெனி டெவலப் ஆகணுன்ற எண்ணம் மட்டும்தான் இருந்துச்சு. இதை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனா எனக்கு சொல்லி கொடுத்தது கஜேந்திரன் சார் தான். ஆனா சாருக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போயிடும். சில நேரத்துல என்ன செய்யறதுன்னே தெரியாம முழிச்சுட்டு இருந்திருக்கேன். கஜேந்திரன் சார் எனக்கு கொடுத்த அந்த ஊக்கம் தான் இந்த முன்னேற்றத்திற்கு முதல் படி. அடிக்கடி வருண் சாரை பார்ப்பேன். அவர் கொடுக்குற அறிவுரை உண்மையிலேயே என் மேல அக்கறையும் அன்பும் நிறையவே இருக்குன்றத தெரிஞ்சுக்கிட்டேன். திலீப் சார் அவருடைய ஆஃபீஸ் வேலையெல்லாம் விட்டுட்டு எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க. இந்த வெற்றியில அவருக்கும் நிறையவே பங்கு இருக்கு. தேங்க்யூ திலீப் சார். அந்த 7% இம்ப்ரூவ்மெண்ட்ல கிடைச்ச லாபத்தை என் கூட ஷேர் பண்ணி கொள்றதா திலீப் சார் சொன்னாங்க. எனக்கு ஷேர் பண்ணிக்கிற பணத்துல நான் லேபர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அவங்க இல்லைனா இந்த இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காது. கம்பெனியோட டெவலப்மெண்ட்டுக்கு எல்லாருடைய உழைப்பும் தான் காரணம் என்றாள் நைல் நதி. அனைவரும் அவள் பேசி முடித்த பிறகு அதிக சத்தத்துடன் விசிலடித்து தங்களுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்தினார்கள். 7% லாபம்னா அப்ப எவ்வளவு வரும் திலீப் என்று கேட்டாள் சந்தியா. எனக்கு தெரிஞ்சு 60 லட்சம் கிட்ட வரும்னு நினைக்கிற சந்தியா என்றான் திலீப். அப்போ 30 லட்சம் அவ கையில கொடுக்க போறியா? என்கிட்ட இதெல்லாம் நீ சொல்லவே இல்ல. கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படிதான் பண்ணுவியா திலீப்? இது மாதிரி விஷயத்த என்னோட ஷேர் பண்ணிக்க மாட்டியா என்ற ஆவேசமாக கேட்டாள் சந்தியா. அப்படி இல்ல சந்தியா, இது அப்பா முடிவு பண்ணது. நைல் நதி வர்றதுக்கு 2 நிமிஷம் முன்னாடி தான் எனக்கே தெரியும் என்றான் திலீப். இருந்தாலும் அவள் லேபர்ஸ் தானே, எந்த கம்பெனி ஓனரும் இது மாதிரி பண்ண மாட்டாங்க திலீப் என்றாள் சந்தியா. அவள் லேபர் இல்ல என்றான் திலீப். ஏன் உங்க வீட்டு மருமகளா என்று கேட்டாள் சந்தியா. சந்தியா, ஏன் இப்படி எல்லாம் பேசுற என்று திலீப் முகம் மாறியது. நான் கேட்கல, பூஜா அண்ணி தான் கேட்டாங்க. அவரோட பொண்ணு இல்ல, அப்போ மருமக கணக்கு தானே வரும். வீட்டுல இருக்கிறவங்க கூட தானே அதிக அமௌண்ட் ஷேர் பண்ணிப்பாங்க என்றாள் சந்தியா. அவ லேபர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்க போறதா சொன்னா. அப்போ லேபர்ஸ் எல்லாம் அவங்க வீட்டுல இருக்கிறவங்களா? அப்படியெல்லாம் இல்ல சந்தியா, மனசுதான் காரணம். அண்ணி ஏன் இப்படி எல்லாம் பேசுறாங்க என்றான் திலீப். அவங்க பேசுறது எனக்கு தப்பா தெரியல திலீப் என்றாள் சந்தியா. அனைவரும் பேசி முடித்த பின்பு கடைசியாக நைல் நதி மீண்டும் அங்கு வந்து, இந்த பிரான்ச்சை என்னால தொடர்ந்து ஒர்க் பண்ண முடியாது. நான் இந்த கம்பெனில இருந்து டிஸ்கண்டினியூ பண்ணிக்கிறேன் என்று கூறினாள். அவளின் இந்த முடிவு திலீப் மற்றும் கஜேந்திரன் இருவருக்கும் அதிர்ச்சியாக இருந்தது. அவள் இப்படி ஒரு முடிவு எடுப்பாள் என்று எதிர்பார்க்கவில்லை. உடனே கஜேந்திரன், ஏமா இப்படி சொல்ற என்றார். சாரி சார், இதுக்கப்புறம் என்னால ஒர்க் பண்ண முடியாது. நீங்க தப்பா எதுவும் நினைச்சுக்காதீங்க என்று சொல்லிவிட்டு அனைவரிடமிருந்து விடைபெற்று வெளியே சென்றாள் நைல் நதி. நைல் நதியுடன் கிஷோரும் வெளியேறினான். வெளியே சென்ற பிறகு, உன்னை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு. உன்னோட வெற்றி தான், ஆனா எனக்கு கிடைச்ச வெற்றி மாதிரி சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் உனக்கு கிஃப்ட் கொடுத்தாங்க, ஆனா எதுவுமே என்னால கொடுக்க முடியல என்றான் கிஷோர். நீ என் கூட இருக்கிறதே எனக்கு கிடைச்ச பெரிய கிஃப்ட் கிஷோர். ஐஸ்கிரீம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கு. கடைக்கு போய் ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா என்று கேட்டாள் நைல் நதி. கிஷோருக்கு எப்படியோ அன்று நடந்த நிகழ்வில் இருந்து அவள் வெளியே வந்தால் போதும் என்று இருந்தது. ஆமா நைல் நதி, உன் கூட உட்கார்ந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது. இந்த சந்தோஷத்தை நம்ம கடையில போய் நம்ம ஸ்டைல்ல கொண்டாடலாம் என்று அவன் சொல்லி முடித்தவுடன் அவள் முகத்தில் மகிழ்ச்சியை காண முடிந்தது. இவை அனைத்தையும் மேலிருந்து திலீப் பார்த்து கொண்டிருக்கிறான். அவன் மனதில் ஏதோ ஒரு ஓரம் அவளை இழந்து விட்டதாக உணர்கிறான். இங்க நின்னு யார பார்த்துட்டு இருக்க திலீப் என்று வெளியே எட்டி பார்த்தாள் சந்தியா. நல்ல வேளை, நைல் நதி மற்றும் கிஷோர் இருவரும் அந்த இடத்திலிருந்து புறப்பட்டு விட்டனர். யாரும் இல்ல சந்தியா, சும்மா தான் நின்னுட்டு இருக்கேன் என்றான் திலீப். திலீப், அந்த கருப்பு பொண்ணு தான் வேலை வேணான்னு போயிடுச்சுல, அந்த வேலையை எனக்கு கொடுக்க சொல்லுங்களேன். இந்த பிரான்ச்சை நானே ரன் பண்றேன் என்றாள் சந்தியா. இந்த பிரான்ச் டெவலப் பண்றது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. அவளுக்கு முன்னாடி நீ தானே ஒர்க் பண்ணிட்டு இருந்த. எவ்வளவு கஷ்டம் உனக்கே தெரியும்ல. தேவையில்லாம செய்யாத, நீ என் கூடவே ஒர்க் பண்ணு, அதுவே போதும் என்றான் திலீப். திலீப், என்னால ஒர்க் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறியா? நீ கொடுத்து பாரு நான் எப்படி ஒர்க் பண்றேன்னு என்றாள் சந்தியா. இவ்வளவு நாள் இந்த கம்பெனில தானே ஒர்க் பண்ண, அப்போ டெவலப்மெண்ட் கொடுக்க முடியல. இப்போ வந்து கேட்குற, இது மட்டும் அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான் என்று மனதிற்குள் பேசிக் கொள்கிறான் திலீப். இந்த பிரான்ச்சை என்னோட பேருக்கு எழுதி கொடுக்க சொல்லி கஜேந்திரன் சார் கிட்ட கேட்க போறேன் என்றாள் சந்தியா. இது அப்பாவோட ஃபேவரட் ஆஃபீஸ், உனக்கு நல்லாவே தெரியும். கொடுக்க மாட்டாங்க, நீ அதெல்லாம் போய் கேட்காத என்றான் திலீப். இல்ல திலீப், எனக்கு அந்த ஆஃபீஸ் வேணும் என்றாள் சந்தியா. சின்ன பிள்ளை மாதிரி அடம் பிடிக்காத சந்தியா என்றான் திலீப். கஜேந்திரன் ஐயாவிடம் ஓல்டு பிரான்ச்சை தன்னுடைய பெயருக்கு எழுதி வைக்க சொல்லி கேட்கப் போகிறான் என்று திலீப்புடன் பேசிக் கொண்டிருக்கிறாள் சந்தியா. இவர்கள் இருவரும் பேசிக் கொண்டிருப்பதை கேட்ட பூஜா அங்கு வருகிறாள்.
நல்ல வருமானம் வருது. இந்த கம்பெனிய நம்ம கேட்கலான்னு நினைச்சா இந்த சந்தியா முந்திக்கிறாளே என்று மனதிற்குள் எண்ணினாள் பூஜா. டேய் திலீப், சந்தோஷமான கொண்டாட்டத்துல இருக்கும்போது ஏன்டா இந்த பொண்ணுகிட்ட சிடு சிடுன்னு காட்டிட்டு இருக்க? நீ வாமா சந்தியா என்று அவளை தனியே அழைத்து கொண்டு சென்றாள் பூஜா. இங்க பாரு சந்தியா, இந்த பிரான்ச் உனக்கு தான். இப்போ கேட்கறது சரியில்லை. கல்யாணம் முடிஞ்ச பிறகு இந்த பிரான்ச்சை உன் பேருக்கு எழுதி வாங்கிக்கோ. இப்போ எதுவும் பேசாத. பவர் கைக்கு வந்த பிறகுதான் நம்ம நினைச்ச மாதிரி நடத்தி கொள்ள முடியும். கல்யாணம் முடிகிற வரைக்கும் அமைதியாரு என்று அவளுக்கு அறிவுரை சொல்கிறாள் பூஜா. கஜேந்திரன் அதன் பின்பு அங்கிருந்து புறப்படுகிறார். அவர் புறப்பட்டு செல்வதை பார்த்து திலீப் கஜேந்திரன் அருகில் ஓடி வருகிறான். அப்பா, ஏன்பா கிளம்புறீங்க? சாப்பாடெல்லாம் ரெடியா இருக்கு, எல்லாரும் சாப்பிட போலாமா என்று கேட்டான். மனசு சரியில்லடா, நீங்க எல்லாரும் சாப்பிட்டு வாங்க என்றார் கஜேந்திரன். அப்பா, நீங்க நினைச்ச மாதிரி தான் நம்ம ஆபீஸ் நம்ம கையில இருக்கு, அதுவும் நம்பர் 1ல இருக்கு என்று திலீப் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே அவரின் கண்கள் கலங்கியது. அப்பா, ஏன் அலறீங்க என்றான் திலீப். மனசு பாரமா இருக்கிற மாதிரி இருக்குப்பா. அந்த பொண்ணு வீட்ல இருக்கும்போது சுத்தி சுத்தி வந்துட்டே இருக்கும், ஏதாவது பேசிட்டே இருக்கும். மனசு ஆறுதலா இருந்துச்சு. உன்னோட அம்மா ஞாபகம் எனக்கு வராது. இந்த ஆபீஸ்ல உன் அம்மாவோட நினைவுகள் நிறைய இருக்கு. இந்த ஆபீஸ மீட்டு கொடுத்தது அவளையே எனக்கு மீட்டு கொடுத்த மாதிரி இருந்துச்சு. இப்போ அந்த குழந்தை நம்மளை விட்டு போன பிறகு மறுபடியும் பழைய நிலைமை வந்துருமோன்னு பயமா இருக்கு என்று வருத்தத்தோடு பேசி முடித்தார் கஜேந்திரன். அப்பா, உங்க கஷ்டத்தை என்னால புரிஞ்சுக்க முடியுது. எல்லாருமே நம்ம ஆபீஸ்ல தான் இருக்காங்க. அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணா ஓரளவுக்கு மனசு நல்லா இருக்கும்பா. வாங்கப்பா என்று அழைத்தான் திலீப். நீ சொல்றது சரிதான். நான் அம்மாவோட கல்லறை வரைக்கும் போயிட்டு வரேன். அவளுக்கு இந்த சந்தோஷமான விஷயத்த சொல்லிட்டு இந்த பூவை கொடுத்துட்டு வந்துடுறேன் என்றார் கஜேந்திரன். அப்பா, நானும் வரட்டுமா என்று கேட்டான் திலீப். இல்ல திலீப், நீ வந்தவங்கள பாரு, கூட இருந்து நீதான் கவனிக்கணும். அண்ணா மட்டும் தனியா என்ன பண்ணுவான் என்றார் கஜேந்திரன். சரிப்பா, நீங்க பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க என்று வழி அனுப்பி வைத்தான் திலீப். பெரிய விருந்து வைக்கப்பட்டு கொண்டாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. பெரிய பெரிய ஆபீசர் எல்லாம் வந்திருந்தாங்க. அவர்களை நன்கு உபசரித்தான் திலீப். வந்த அனைவருமே நைல் நதியை பற்றி விசாரித்தனர். என்ன தம்பி, நான் உன்னை பார்த்துட்டே தான் இருக்கேன், நீ எப்பவும் இப்படி சோகமா இருக்க மாட்டியே, என்ன விஷயம் என்று கேட்கிறான் வருண். அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா என்றான் திலீப். சரி வா, எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க, நம்ம போய் சாப்பிடலாம் என்று திலீப்பை அழைத்து கொண்டு செல்கிறான் வருண். சாப்பிடும் இடத்தில் வருணின் மனைவி வந்தனா மற்றும் அஸ்வின் இருவரும் வருணின் வருகைக்காக காத்து கொண்டிருக்கின்றனர். அந்த இடத்தில் நால்வரும் ஒன்றாக உட்கார்ந்து சாப்பிடுகின்றனர். சந்தியா சாப்பிட்டாங்களா இல்லையா என்று திலீப்பிடம் கேட்கிறாள் வந்தனா. தெரியல அண்ணி, நான் இன்னும் அவளை பார்க்கவே இல்லை என்றான் திலீப். இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது திலீப். சின்ன சின்ன விஷயம்தான், ஆனா அதை அன்பை அதிகரிக்கும். அன்பை மனதுக்குள்ளேயே பூட்டி வச்சுட்டு வெளிப்படுத்தாம இருந்தா அதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது திலீப் என்றாள் வந்தனா. சரிங்க அண்ணி என்றான் திலீப். ஒரு வழியா 2 பேரும் பேசிட்டீங்களே என்றான் வருண். வந்தனா மற்றும் திலீப் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்து கொண்டனர். திலீப், ரொம்ப நாளா உன்கிட்ட ஒன்னு கேட்கணும்னு நினைச்சேன் என்றாள் வந்தனா. சொல்லுங்க அண்ணி, என்ன விஷயம் என்றான் திலீப். வந்தனா திலீப்பிடம் எதையோ கேட்க நினைக்கிறாள். ஆனால் கேட்டால் அவன் ஏதாவது தவறாக நினைத்து கொள்வானோ என்று தயங்குகிறாள். அவள் நினைவுகளை புரிந்து கொண்ட திலீப், சொல்லுங்க அண்ணி, நான் எதுவும் தவறா நினைச்சுக்க மாட்டேன், என்ன விஷயம்னு சொல்லுங்க என்று கேட்கிறான் திலீப். அது ஒன்றும் இல்லை திலீப், கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நைல் நதியை தானே அப்பா உனக்கு பொண்ணு பார்த்தாங்க. நான் என்ன கேட்க வரேன்னா, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? இன்னைக்கு கூட 2 பேரும் முகத்தை பார்த்து பேசிக்கவே இல்லை. அவ உன்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டாளா இல்லை நீ அவளை பிடிக்கலன்னு சொல்லிட்டியா என்று கேட்டாள் வந்தனா. அண்ணி, அது வந்து நான் சொன்னா நீங்க என்ன நினைச்சுப்பீங்கன்னு தெரியல. அதை சந்தியா கிட்ட மட்டும் கேட்காதீங்க என்றான் திலீப். திலீப், வந்தனா கிட்ட எந்த விஷயம் இருந்தாலும் ஷேர் பண்ணிக்கலாம். அந்த விஷயத்த கடுகளவு கூட அவ வெளியே சொல்ல மாட்டா, நான் கேரண்டி கொடுக்கறேன் என்றான் வருண். நைல் நதியை முதல் முறையா பார்க்கும்போது மிகவும் தயங்கி சிறிது நேரம் அமைதியாக இருந்து சொல்கிறான். நான் தான் வேணான்னு சொல்லிட்டேன் நீ. காரணம், அவ கருப்பா இருக்கிறதான் எனக்கு பிரச்சனையா இருந்தது. இந்த காரணத்தை நான் அப்பா கிட்ட கூட சொல்லல. ஏன், இது அவளுக்கே கூட தெரியாது. அது ஏன் எனக்கே தெரியல அண்ணி. என் மேல எனக்கு கோபம் தான் வருது. அந்த நிறத்தின் மேல எனக்கு ஏன் அவ்வளவு வெறுப்புன்னு தெரியல. அண்ணி, நீங்க என்ன தவறா புரிஞ்சுக்காதீங்க என்றான் திலீப். நான் அப்படியெல்லாம் எதுவும் நினைக்கல திலீப். திலீப், இந்த பதில நான் உன்கிட்ட இருந்து எதிர்பார்க்கவே இல்லை. இருந்தாலும் இதெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்காதீங்க. எல்லாருக்கும் ஏதோ ஒரு விஷயம் பிடிக்காது. உங்களுக்கு நேரம் அவ்வளவுதான். அதை நினைச்சு உங்களை நீங்களே வெறுப்பா நினைக்க வேணாம். உங்களுக்கு பிடிக்காத அந்த குணத்தை மாற்றுவதற்காக தான் அவ உங்க லைஃப்ல கிராஸ் பண்ணியிருக்கான்னு நினைச்சுக்கோங்க என்றாள் வந்தனா. அண்ணி, சூப்பர்ல. நீங்க சொல்றது எனக்கு மனசுக்கு ஏதோ சரியா இருக்கிற மாதிரி தோணுது. நான் இதை மாதிரி யோசிக்கவே இல்லை. இதை நான் யார்கிட்டயாவது சொன்னா என்னை ஏதோ கெட்டவன் மாதிரி பார்ப்பாங்க.
ரொம்ப பாசிட்டிவா பேசுறீங்க. உண்மையிலேயே அவன் என் லைஃப்ல வந்து கிராஸ் பண்ணதுக்கப்புறம், நான் நேரத்த பத்தி யோசிக்கிறதே கிடையாது. ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் அந்த குணம் என்னை விட்டு போற மாதிரி ஃபீல் பண்றேன், என்றான் திலீப். சரி சாப்பிடுங்க, என்றாள் வந்தனா. அஸ்வின் அழுது கொண்டே இருக்க அவனை சமாதானப்படுத்த தனியே அழைத்து செல்கிறாள் வந்தனா. திலீப், இப்போ நைல் நதியை பொண்ணு பார்க்க போறோம்னு சும்மா நினைச்சுக்கோ. நீ பார்த்துட்டு என்ன சொல்லுவ என்று கேட்டான் வருண். அச்சச்சோ அண்ணா, என்ன இப்படி கேட்டுட்டீங்க என்றான் திலீப். ப்ளீஸ் திலீப், இதுக்கு மட்டும் பதில் சொல்லிடு. நான் இந்த கேள்விக்கான பதில தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் என்றான் வருண். சாரி அண்ணா, எனக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல என்றான் திலீப். திலீப், எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல, ப்ளீஸ் யோசிச்சு எனக்கு பதில் சொல்லு. இந்த கேள்விக்கு கண்டிப்பா உங்ககிட்ட இருந்து எனக்கு பதில் வேணும் என்றான் வருண். அண்ணா, நான் ஏதாவது பதில் சொல்லி நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அண்ணா என்றான் திலீப். நீ எது சொன்னாலும் நான் எதுவும் நினைக்க மாட்டேன். உன் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் கேட்குறேன். அதனால தான் வந்தனா இருக்கும்போது கூட கேட்கல. அவ கூட இங்க இல்ல, நான் மட்டும்தான் இருக்கேன். அது மட்டும் இல்லாம நான் இந்த கேள்வியை உன்கிட்ட கேட்டேன்னு அவளுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். கல்யாணமாக போற உன்கிட்ட தேவையில்லாம கேள்வி கேட்கிறேன்னு சண்டை போடுவா. ப்ளீஸ் சொல்லுடா என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறான் வருண். அண்ணா, எப்படி சொல்றது என்று பேசுவதற்கு ரொம்ப தயங்குகிறான். அவனின் பதிலுக்காக மிகவும் எதிர்பார்க்கிறான் வருண். அண்ணா, எனக்கு கல்யாணம் ஆக போகுது, இத பத்தியெல்லாம் பேச வேண்டாம் என்றான் திலீப். நான் சந்தியா கிட்ட ஏதாவது சொல்லிடுவேன்னு நீ பயப்படுறியா? ஜஸ்ட் நான் தெரிஞ்சுக்க தான் கேட்கிறேன் என்றான் வருண். இப்போ நைல் நதிய பொண்ணு பார்க்க போனா அவளை பார்த்துட்டு என்ன சொல்லுவ என்று வருண் கேட்டுக்கொண்டே இருக்கிறான். சொல்ல தயங்கிக் கொண்டே இருந்தான் திலீப். அண்ணா, கண்டிப்பா அவளை நான் வேணான்னு சொல்ல மாட்டேன்னு நினைக்கிறேன். அவசரப்பட்டுட்டேனோன்னு தோணுது. மறுபடியும் அந்த நாள் திரும்ப வராதான்னு தோணுது. நான் எடுத்த முடிவு தப்பா ஆயிடுச்சேன்னா. என்னால இத மறுபடியும் போய் சரி செய்ய முடியாது. பதில் சொல்லிட்டு உடனே அங்கிருந்து எழுந்து சென்று விட்டான். வருண், சாப்பிடாம எழுந்து போறாங்க என்றாள் வந்தனா. அவன் மனசு குழப்பத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். விடு, அவனே சரியாயிடுவான் என்றான் வருண். திலீப் நினைச்சா எனக்கு கஷ்டமா இருக்கு. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அதெல்லாம் சரியாயிடும். அஸ்வின் ஐஸ்கிரீம் வேணும்னு அழுகுறான். நீ வந்து சாப்பிடு, நான் அவனை கூட்டிட்டு போறேன் என்றான் வருண். கஜேந்திரன் தன்னுடைய மனைவியின் கல்லறைக்கு செல்வதற்கு முன்பாகவே நைல் நதி அங்கு சென்று மலர் வளையம் ஒன்றை வைத்துவிட்டு சென்றிருக்கிறாள். கஜேந்திரன் அங்கு செல்லும் பொழுது தன்னுடைய மனைவியின் கல்லறையில் மீது பூக்கள் வைக்கப்பட்டிருந்ததை பார்த்து, இறந்த பின்பு உன்னுடைய ஞாபகம் எனக்கு மட்டும்தான் இருக்குன்னு நினைச்சேன். ஆனா இது வரைக்கும் உன்னை பார்க்காத, உன்கிட்ட பேசாத, அறிமுகமே இல்லாத ஒரு பொண்ணு நீ இறந்த பிறகு கூட உன்னை நினைச்சிட்டு இருக்கா. எல்லாரும் கல்லறைக்கு வரும்போது இறந்தவர்களுடைய நினைவுகளை நினைச்சு கஷ்டப்படுவாங்க. ஆனா எனக்கு உன்கிட்ட வரும்போது மட்டும்தான் மனசு நிம்மதியாகவும் காரணம் இல்லாம சந்தோஷமாவும் இருக்கு. தன்னுடைய மனைவியின் கல்லறையை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார் கஜேந்திரன். பின்பு அங்கிருந்த அனைவரும் விழா முடிந்த பிறகு மாளிகை வீட்டிற்கு செல்கின்றனர். அந்த பிரான்ச்சில் நிலை அப்படியே இருக்க வேண்டுமென்றால் அதை பொறுப்பான ஒருவர் இருந்து வேலை செய்ய வேண்டும். நைல் நதியை போன்ற அதிக அக்கறை கொண்டவர் வேறு யாராகவும் இருக்க முடியாது. அடிக்கடி கஜேந்திரனின் நினைவில் இது வந்து செல்கிறது. மேலும் அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்து கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார் கஜேந்திரன். அன்று இரவு தன்னுடைய அறைக்கு திலீப்பை அழைத்து வர சொல்லியிருந்தான் கஜேந்திரன். திலீப் வந்த பிறகு, அப்பா, என்ன வர சொன்னீங்களா? என்ன விஷயம்ப்பா, சொல்லுங்க என்றான் திலீப். நாளைக்கு போய் உன்னால நைல் நதியை பார்த்துட்டு வர முடியுமா என்றார் கஜேந்திரன். அச்சச்சோ அப்பா, அது அன்று நடந்த நிகழ்வை அப்பாவிடம் சொல்ல முடியாது. ஆனா எப்படி அவருக்கு பதில் சொல்வதென்று தெரியாமல் முழிக்கின்றான் திலீப். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குப்பா, என்னால நேரடியா போய் பார்க்க முடியாது. நான் வேணும்னா அவளை நாளைக்கு இங்க வர சொல்லட்டுமா என்றான் திலீப். சரிப்பா, நீ அப்படியே செஞ்சிடு. அவளுக்கு ஃபோன் பண்ணி நாளைக்கு என்னை வந்து பார்க்க சொல்லு என்றார் கஜேந்திரன். கஜேந்திரன் எதற்காக நைல் நதியை பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறார். அந்த காரணத்தை தெரிந்து கொள்ள திலீப் விரும்புகிறான். அப்பா, எதுக்காக நைல் நதியை பார்க்கணும்னு நினைக்கிறீங்க என்று கேட்டான் திலீப். அந்த பிரான்ச்சை யார்கிட்டையும் கொடுக்க எனக்கு மனசு வரல. அதான் நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவளையே பார்த்துக்க சொல்லலான்னு. கண்டிப்பா நான் சொன்னா அவ செய்ய மாட்டேன்னு சொல்லவே மாட்டா. எனக்கு அவ மேல நிறைய நம்பிக்கை இருக்குப்பா என்றார் கஜேந்திரன். சரிங்கப்பா, நான் ஃபோன் பண்ணி அவங்க கிட்ட சொல்றேன். நாளைக்கு கண்டிப்பா அவங்க வந்து உங்களை பார்ப்பாங்க என்றான் திலீப். தன்னுடைய அறைக்கு செல்கிறான் திலீப். நைல் நதிக்கு டைரக்டா ஃபோன் பண்ண முடியாது, அதனால கிஷோருக்கு ஃபோன் பண்றேன். கிஷோரை அழைக்கிறான் திலீப். ஹலோ, சொல்லுங்க திலீப் என்றான் கிஷோர். கிஷோர், ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதனால தான் ஃபோன் பண்ணேன். இப்ப பேசலாமா என்றான் திலீப். சொல்லுங்க திலீப் என்றான் கிஷோர். நைல் நதி உங்ககிட்ட சொன்னாங்களான்னு தெரியல. எனக்கு என்னோட கல்யாணத்துக்கு ஐஸ்கிரீம் ஷாப் நீங்க தான் வந்து வைக்கணும். அதை பத்தி கேட்கறதுக்காக தான் ஃபோன் பண்ணேன் என்றான் திலீப். நைல் நதி முன்னாலேயே சொல்லிட்டா திலீப், கரெக்டா ஷார்ப்பா டைமுக்கு வந்துடுவேன் என்றான் கிஷோர். எவ்வளவு அமௌண்ட் ஆகும் என்றான் திலீப். அதெல்லாம் மேரேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசிக்கலாம் திலீப்.
எவ்வளோ ஐஸ்கிரீம் ரெடி பண்ணணும்னு சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் என்றான் கிஷோர். ஓகே கிஷோர், நான் அப்பா கிட்ட கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இதை பற்றி உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன் என்றான் திலீப். கிஷோர், நதி என்ன செய்கிறாங்க என்றான் திலீப். அவ இங்கே இருக்கிற சின்ன பசங்க கூட கேம் விளையாண்டுட்டு இருக்கா. ஏதாவது பேசணுமா என்றான் கிஷோர். அதெல்லாம் எதுவும் இல்லை, நான் சொல்கிறத மட்டும் அவங்க கிட்ட சொல்லிடுங்க என்றான் திலீப். சரி சொல்லுங்க திலீப், என்ன சொல்லணும் என்றான் கிஷோர். அப்பாவை வந்து நேரில் பார்க்க சொல்லுங்க, அப்பா சொல்ல சொன்னாங்க என்றான் திலீப். திலீப் சார், நான் போய் இதெல்லாம் அவகிட்ட சொல்ல மாட்டேன். சும்மாவே உங்கள் வீட்டில் இருந்து யாரை பற்றி ஏதாவது கேட்டாலும் உடனே என்கிட்ட கோபமாக பேசுகிறா. தயவு செஞ்சு நீங்களே ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க. கண்டிப்பாக அவள் வரமாட்டான்னு தான் தோணுது. நீங்களே ஃபோன் பண்ணி கேட்டு பாருங்க என்றான் கிஷோர். அப்பா பார்க்கணுன்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்க வருவாங்க, வரமாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க என்றான் திலீப். எதுவாக இருந்தாலும் நீங்களே டைரக்டாக ஃபோன் பண்ணி பேசுங்க என்றான் கிஷோர். அதன் பின்பு கிஷோரிடம் எதுவும் கேட்க முடியவில்லை. அப்பா நேரில் போய் பார்க்க சொன்னாங்க, அதையும் முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஃபோன் பண்ணி சொல்ல சொன்னாங்க, அதுவும் என்னால் முடியாதுன்னு போய் சொல்ல முடியாது. மெசேஜ் பண்ணால் பார்ப்பாங்க, மெசேஜ் பண்ணி வச்சிருவோம் என்று தன்னுடைய கைபேசியை கையில் எடுக்கிறான். நைல்நதி தன்னுடைய கைபேசியில் கேம் விளையாடி கொண்டிருக்கும் பொழுது அவளுடைய கைபேசிக்கு ஒரு குறுஞ்செய்தி வருகிறது. அந்த குறுஞ்செய்தி கஜேந்திரன் ஐயா அவருடைய கைபேசியில் இருந்து வந்திருப்பதை அவள் கண்டவுடனே சற்றும் யோசிக்காமல் அந்த குறுஞ்செய்தியை திறந்து பார்த்தாள். அதில், நைல்நதி, நான் உன்னை பார்க்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் உன்னை பார்க்க அவ்வளவு தூரம் கடந்து வர என்னால் முடியாது. நாளைக்கு காலையில் என்னை வந்து பார்க்க முடியுமா என்று அனுப்பப்பட்டிருந்தது. இதை பார்த்தவுடன் இந்த குறுஞ்செய்தி கஜேந்திரன் ஐயாவால் அனுப்பப்படவில்லை என்று நினைத்தாள். அவளுடைய சிந்தை முழுவதும் இது சந்தியாவாக இருக்குமா அல்லது பூஜாவாக இருப்பாங்களோ இல்லை வேற யாராவது இருப்பாங்களோ என்று யோசிக்க ஆரம்பித்து விட்டாள். குறுஞ்செய்தி அவளால் படிக்கப்பட்டு விட்டது என்பதை தெரிந்து கொண்டான் திலீப். ஆனால் அவளிடம் இருந்து பதில் செய்தி வராமல் இருந்தது அவனுக்கு வருத்தமாக இருந்தது. இருப்பினும் அவன் காலை தன்னுடைய அப்பாவை பார்க்க வந்து விடுவாள் என்று நம்பிக்கையா இருந்தான். முன்பு போல் நைநதியும் கிஷோரும் ஒருவருக்கொருவர் நன்றாக பேசிக் கொள்வதில்லை. இதை வீட்டில் உள்ள அனைவரும் கவனித்துக் கொண்டிருந்தனர். அவர்கள் இருவருக்கும் ஏதாவது பிரச்சனை வந்திருக்குமோ, அவர்களிடம் எப்படி கேட்பது என்று யோசித்துக் கொண்டிருந்தனர். மேலும் கிஷோர் திலீப்புடைய திருமணத்திற்கு ஐஸ்கிரீம் சப்ளை செய்ய ஆர்டர் கொடுத்திருக்கிறார்கள் என்பது அவனுக்கு முன்பே தெரியும் என்பதால் கொடுக்கப்பட்ட ஆர்டரை கேன்சல் செய்யலாமா என்று நினைத்து கொண்டிருக்கிறான். ஆனால் அவனுக்கு கிடைத்த இந்த வாய்ப்பு அவனுடைய வாழ்க்கையை திருப்பி மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் என்பதை அறிந்தும் அவன் அதை கேன்சல் செய்ய முடிவு செய்தான். மறுநாள் காலை திலீப் நைல்நதி வருவாள் என்று எதிர்பார்ப்போடு இருந்தான். ஆனால் வெகு நேரமாகியும் அவள் வரவில்லை. உடனே அவன் கையில் பத்திரிகைகளை எடுத்துக்கொண்டு கிஷோரின் வீட்டிற்கு செல்கிறான். நைல்நதி அவளுடைய அறையில் இருக்கிறாள். கிஷோர் ஐஸ்கிரீம் கடைக்கு செல்வதற்கு தயாராகி கொண்டிருக்கிறான். கிஷோரின் அம்மா காலை உணவு சமைத்துக் கொண்டிருக்கிறார். கிஷோரின் அப்பா வாசல்படியில் அமர்ந்து செய்தித்தாள் வாசித்துக் கொண்டிருக்கிறார். கிஷோரின் அப்பா திலீப்பை இதுவரை பார்த்ததில்லை. யார் என்று அவர் பார்த்து கொண்டிருக்க, ஐயா வணக்கம், என்னோட பேரு திலீப். கிஷோருக்கு என்ன நல்லா தெரியும், அவருடைய நண்பர் தானா என்று அவன் சொல்லியதும் உடனே, அப்படியா தம்பி, உள்ளவா, அவன் இன்னும் கடைக்கு போகல, உள்ளதான் இருக்கான் என்று அவனை உள்ளே அழைத்து சென்றார். கிஷோர், உன்னை பார்க்க யாரோ வந்திருக்காங்க பாரு என்றார் கிஷோரின் அப்பா. கிஷோர் தன்னுடைய வீட்டிற்கு திலீப் வந்திருப்பதை பார்த்தவுடன், திலீப் வாங்க என்று அழைக்கிறான். கிஷோர் அழைத்தது நைல்நதியின் காதில் விழுந்தது. உடனே, திலீப் இங்க வந்திருக்காரா என்று அவளுடைய அறையில் இருக்கிற ஜன்னல் வழியை எட்டி பார்த்தாள். அந்த ஜன்னலுக்கு நேர் எதிரே அவன் நின்று கொண்டிருந்தான். அவன் நின்று அவள் பார்ப்பதையும் பார்த்து விட்டான். நதி உடனே அவள் தலையை உள்ளெடுத்து கொண்டாள். அவனுக்கு நாற்காலி போட்டு அவனை உட்கார வைத்து கிஷோரின் அம்மா அவனுக்கு காபி போட்டு கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். பின்பு திலீப் பத்திரிகையை எடுத்து கிஷோரின் அம்மா அப்பா இருவர் கையில் கொடுத்து, என்னுடைய திருமண நாளைக்கு நீங்க எல்லாரும் கண்டிப்பா வரணும் என்று பத்திரிகையை கொடுக்கிறான். அவர்களும் முக மகிழ்ச்சியுடன் அதனை வாங்கி கொண்டனர். என்னோட கல்யாணத்துக்கு ஐஸ்கிரீம் ஆர்டர் கிஷோருக்கு தான் கொடுத்திருக்கேன் என்று அவன் சொல்லியவுடன் கிஷோரின் அப்பா, கிஷோர், இதை என்கிட்ட நீ சொல்லவே இல்லை என்று கேட்கிறார். அப்பொழுது கிஷோர், திலீப் சார், உங்களுடைய திருமணத்துக்கு கண்டிப்பாக நாங்கள் வரோம், ஆனால் இந்த ஐஸ்கிரீம் ஆர்டர் மட்டும் வேற யாருக்காவது கொடுத்துடுங்களேன் என்றான் கிஷோர். கிஷோரின் அப்பா, கிஷோர் ஏன் இப்படி சொல்கிற, 2 மாசமா ஆர்டர் எதுவும் வரலன்னு சொல்லிட்டு இருந்த, இப்போ கிடைச்ச ஆர்டரை வேணான்னு சொல்கிற என்று கேட்கிறார். இல்லைப்பா, இந்த ஆர்டர் வேண்டாம் என்றான் கிஷோர். நதி, இங்கே வாமா என்று சத்தமாக அழைக்கிறார். இங்க பாருமா, கிஷோர் கிடைச்ச ஆர்டரை வேணான்னு சொல்லிட்டு இருக்கான், வந்து என்னன்னு கேளு என்று அவர் இருமுறை அழைத்தவுடன் அவள் எழுந்து வெளியே வருகிறாள். வெளியே வந்த நதி தயக்கத்துடன் பேச ஆரம்பிக்கிறாள். கிஷோர், இது நமக்கு கிடைச்ச பெரிய ஆர்டர், இது உங்களுக்கு நல்லாவே தெரியும், எதுக்காக வேண்டான்னு சொல்றீங்க, காரணத்தை சொல்ல முடியுமா என்று கேட்கிறாள் நைல்நதி. கிஷோர், நீங்க இந்த ஆர்டரை ஏன் கேன்சல் பண்றீங்கன்னு காரணத்தை சொல்லுங்க. அந்த காரணம் உண்மையை ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருந்துச்சுன்னா கண்டிப்பா நான் உங்களை வற்புறுத்த மாட்டேன் என்றான் திலீப்.
எந்த ஃபங்க்ஷனுக்கு ஐஸ்கிரீம் ஆர்டர் வந்தாலும் என் கூட நைல்நதி இருப்பா. எனக்கு கொஞ்சம் தைரியமாவும் ஆறுதலாவும் இருக்கும். ஏதாவது பிரச்சனைனாலும் அவ என் கூட இருப்பா. ஆனா இந்த ஃபங்க்ஷனுக்கு அவ வரமாட்டா. அவ இல்லாத இடத்துக்கு நான் எப்படி போறது என்றான் கிஷோர். நதி, ஏமா, உனக்கு முக்கியமான வேலை ஏதாவது இருக்கா? அவன் கூட அந்த ஃபங்க்ஷனை மட்டும் போயிட்டு வந்துடுமா. அவன் உனக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்பான்னு உனக்கே தெரியும்ல. நம்ம வீட்டில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. அம்மாவுக்கும் அடுத்த மாதம் ஆப்ரேஷன் இருக்கு. ஐஸ்கிரீம் ஷாப்புக்கு 1,00,000 கடன் வாங்கி வச்சிருக்கான். இவ்வளோ பிரச்சனை இருக்கு. ஏதாவது பேசுமா. அவன் கூட அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வாமா என்றார் கிஷோரின் அப்பா. அந்த விரும்பத்தகாத நிகழ்வுக்கு பிறகு திலீப்பின் திருமணத்திற்கு நைல்நதி வரமாட்டாள் என்று கிஷோர் நினைத்து கொண்டு திருமணத்திற்கு கொடுக்கப்பட்ட ஆர்டரை கேன்சல் செய்ய முடிவு செய்தான். கிஷோரின் சூழ்நிலை மற்றும் வீட்டின் நிலையை புரிந்து கொண்ட அவள் திலீப்பிடமிருந்து ஆர்டர் காப்பியை வாங்கி அதில் சைன் போட்டு கொடுத்தாள். சார், கரெக்டாக நாங்கள் டைமுக்கு ஐஸ்கிரீம் கொண்டு வந்துடுவோம். அந்த ஆர்டரை கேன்சல் செய்ய வேணாம் என்றாள் நைல்நதி. இப்பொழுது அவளை அழைக்க முடியாது என்ற காரணத்தினால் திலீப் எப்படியும் அவள் திருமணத்திற்கு வந்துவிடுவாள். அப்பொழுது அப்பா பார்த்து பேசிக்கொள்வார் என்ற நம்பிக்கை கொண்டான். திலீப் சென்ற பிறகு நைல்நதியை தனியே அழைத்து சென்ற கிஷோர், நதி, எனக்காக ஒன்று நீ வர தேவையில்ல. இந்த ஆர்டர் இல்லைன்னா வேற ஆர்டர் வரப்போகுது என்றான் கிஷோர். நீ சொல்றது சரிதான் கிஷோர், ஆர்டர் வரும். ஆனா இது மாதிரி வராது. 5,000 10,000 ரூபாய்க்காக நிற்க போறியா? இருக்கிற பிரச்சனைக்கு இதை விட வேணாம். ஐஸ்கிரீம் ஷாப் கீப்பரோட ஹெல்ப்பராக வரேன். அது எந்த ஃபங்க்ஷன், யாரோட ஃபங்க்ஷன்லாம் எனக்கு முக்கியம் கிடையாது என்றாள் நைல்நதி. அங்கே வரவங்கெல்லாம் படித்தவங்களா இருப்பாங்க. எல்லாரும் இங்கிலீஷ் பேசுவாங்க என்றான் கிஷோர். நான் தான் வரேன்ல, நான் பார்த்துக்கிறேன் கிஷோர். நீ ஐஸ்கிரீமை எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ கொடு என்றாள் நைல்நதி. கண்டிப்பாக நதி, அதெல்லாம் எனக்கு பிரச்சனையே இல்லை, நான் பார்த்துக்கிறேன் என்றான் கிஷோர். அன்று இரவு ரவுடிகளுக்கிடையே நடந்த அந்த நிகழ்வு அவளுக்கு ஞாபகம் வந்து கொண்டே இருந்தது. வாழ்க்கையில் அந்த 2-3 நிமிடம் என் வாழ்க்கையில் வராமல் இருந்திருந்தால் நன்றாக இருக்கும். சில நேரங்களில் கண்ணாடியை பார்க்கும் பொழுது அவளின் முகத்தில் மீது அவளுக்கு வெறுப்பான உணர்வை கொடுக்கும். கன்னங்களை அழுத்தி துடைத்துக் கொள்வாள். திலீப் மற்றும் சந்தியாவின் திருமண நாள் அன்று திலீப்பின் மாளிகை வீட்டில்தான் கல்யாணம் நடக்கப் போகிறது. அவர்கள் 2 மணி நேரத்திற்கு முன்பாகவே சென்று கொடுக்கப்பட்ட இடத்தில் ஐஸ்கிரீம் பெட்டிகளை வைத்து கொடுப்பதற்கு தயாராகின்றனர். நைல்நதி தலையில் வெள்ளை நிற தொப்பி, சிவப்பு வெள்ளை கலர் பேண்ட் ஷர்ட், வெள்ளை நிற ஷூ போட்டுக்கொண்டு ஐஸ்கிரீம் ஷாப்புக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறாள். ஒவ்வொருவராக திருமண நிகழ்வுக்கு வந்து கொண்டிருக்கின்றனர். 1 மணி நேரத்தில் கூட்டம் கூடியது. சந்தியா தன்னை அலங்கரித்து கொண்டு தன்னுடைய வீட்டில் இருக்கிறாள். அவள் இன்னும் மாளிகை வீட்டுக்கு வரவில்லை. திலீப் கோட் ஷூட் என திருமணத்திற்கு தயாராகிவிட்டான். வீடு பார்ப்பதற்கு பூஞ்சோலை போல் காட்சியளிக்கிறது. அந்த வீட்டில் உள்ள யாருக்கும் நைல்நதியை அடையாளம் தெரியவில்லை. ஒரு குழந்தை மெல்ல நடந்து வந்து நைல்நதியின் சட்டையை பிடித்து இழுத்து மழலை மொழியில் ஐஸ்கிரீம் கேட்கிறது. அவளும் சிரித்துக்கொண்டே குழந்தையின் கையில் ஐஸ்கிரீமை எடுத்து கொடுக்கிறாள். அது நடந்து தன்னுடைய அம்மா இருக்கும் இடத்திற்கு சென்று கொண்டிருக்கிறது. திலீப் தன்னுடைய அறையில் இருந்து படிக்கட்டில் இறங்கி வருகிறான். அவன் கண்ணில் முதலில் பட்டது அந்த குழந்தை நடந்து செல்வதுதான். ஓரிடத்தில் அந்த குழந்தை தடுமாறி விழுந்ததும் கையில் ஐஸ்கிரீமை விடாமல் பற்றி கொண்டு அழுது கொண்டிருக்கிறது. உடனே அந்த குழந்தையை தூக்கி ஐஸ்கிரீம் கொடுக்கப்பட்ட அந்த இடத்திற்கு சென்று வேறொரு பக்கம் திரும்பி இருக்கிற அவளை நதி என்று தெரியாமல் எஸ்கியூஸ் மீ மேடம் என்று அழைக்கிறான். நைல்நதி திரும்பி பார்த்தவுடன் சொல்ல வந்ததை மறந்து நின்று விட்டான். அவள்தான் என்பதை அறிந்த பின்பு, சொல்லுங்க சார், என்ன விஷயம் என்று அவள் கேள்வி கேட்ட பின்பு குழந்தையின் கையில் விடாமல் பிடித்திருக்கும் ஒழுகிய ஐஸ்கிரீமை பார்த்து காரணத்தை புரிந்து கொண்டு வேறொரு ஐஸ்கிரீம் எடுத்து அந்த குழந்தையின் கையில் கொடுக்கிறாள். அந்த குழந்தை வந்தனா உடையது. குழந்தையை தூக்கி வந்து வந்தனாவிடம் பத்திரமாக கொடுத்துவிட்டு அங்கிருக்கும் ஒருவரிடம் பேசிக் கொண்டிருக்கிறான் திலீப். திருமண ஃபங்க்ஷனுக்கு ஆட்கள் வர வர நைல்நதியால் சமாளிக்க முடியவில்லை. குழந்தைகளின் கூட்டம் அந்த ஷாப்பை சுற்றியே இருக்கிறது. அவள் இருக்கும் இடத்தை மறந்து எப்பொழுதும் போல் வருகின்ற எல்லா குழந்தைகளுக்கும் முகத்தில் பேரானந்தத்துடன் ஐஸ்கிரீம் கொடுத்து கொண்டிருக்கிறாள். திலீப்பின் கண்கள் அடிக்கடி அவனை மீறி நைல்நதி இருக்கும் பக்கம் சென்று வருகிறது. மணப்பெண் வந்துவிட்டாள் என்றொரு சத்தம் கேட்டவுடன் சந்தியாவை பார்க்க வாசல் அருகே வந்து நிற்கிறாள். அனைவருடைய பார்வையும் சந்தியாவின் மீதுதான் இருந்தது. கிஷோரின் தோள்பட்டையில் மீது கையை வைத்துக்கொண்டு, செம்ம அழகா இருக்காங்க, ஏன் கண்ணே பட்டுடும் கிஷோர். திலீப் சாருக்கு இதை விட பொருத்தமான பொண்ணு உலகத்துல எங்க தேடினாலும் கிடைக்காது. இத மாதிரி செலக்ஷன் பண்ண கத்துக்கோ கிஷோர் என்று அவன் பக்கம் திரும்ப, தான் இவ்வளவு நேரம் பேசிக்கொண்டிருந்தது திலீப் என்று அறிந்து உடனே அவன் மீது உள்ள கையை எடுத்துவிட்டு கிஷோரின் பக்கம் சென்று நின்றாள். என்ன ஆச்சு, ஒரு மாதிரி இருக்க என்றான் கிஷோர். இவ்வளவு நேரம் எங்க போன என்றாள் நைல்நதி. ரெஸ்ட் ரூம் போன என்றான் கிஷோர். சொல்லிட்டு போக மாட்டியா என்றாள் நைல்நதி. எனது ரெஸ்ட் ரூம் போகும்போது சொல்லிட்டு போகணுமா? என்ன கொடுமை சார் இது
என்று புலம்பிக் கொண்டு அங்கிருந்து சென்றான் கிஷோர். திலீப், சந்தியா இருவரும் கைகோர்த்து மணமேடையில் சென்று அமர்ந்தனர். கூட்டம் அதிகமாக இருப்பதால் மணமேடையை வேடிக்கை பார்க்க அவளுக்கு நேரமில்லை. ஐஸ்கிரீம் சப்ளை செய்து கொண்டிருந்தாள். சிறிது நேரத்திற்கு பிறகு நதி சோர்வடைந்ததால் அவளை இருக்கையில் உட்கார வைத்துவிட்டு கிஷோர் வேலை பார்த்து கொண்டிருந்தான். அப்பொழுது நைல் நதியிடம் வருண் வந்து பேசிக் கொண்டிருந்தான். அதை பார்த்தவுடன் திலீப்பிற்கு பயம் தொற்றிக்கொண்டது. அன்று தன்னுடைய அண்ணனிடம் பகிர்ந்து கொண்டதை அவளிடம் சொல்லிவிடுவானோ என்று பயந்தான் திலீப். மணமேடையில் அமர்ந்து கொண்டிருக்கும் திலீப், வருண் நைல் நதி கிட்ட என்ன பேசிட்டு இருக்கான், அன்று அவனிடம் பேசியதை அவளிடம் பகிர்ந்து கொள்வானோ என்று பயந்தான் திலீப். அப்படியே அவன் சொன்னாலும் இந்த நேரத்துல சொல்லி என்ன பிரயோஜனம் என்று தனக்குள் பேசிக் கொண்டிருக்கிறான் திலீப். அவகிட்ட சொன்னாலும் அது ஒரு பெரிய விஷயம் இல்லாத மாதிரி நடந்துப்பா. அவளுக்கு அவ ஃப்ரெண்ட் கிஷோர் தான் முக்கியம். மற்றவங்க எல்லாம் எப்படி போனா என்ன அப்படின்னு நினைப்பா. என் செலெக்ஷன் நல்லா இருக்குன்னு என்கிட்டயே சொல்றா பாரு. நான் செலக்ட் பண்ணிட்டு அவகிட்ட தானே போய் நின்னேன். அப்பயாவது ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. கல்லு மனுஷக்காரி. அவளுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்க்கு மீனிங் தான் தெரியும், காதலுக்கு மீனிங் அவ இன்னும் படிக்கல போல என்று தனக்குள்ளே பேசிக்கொண்டான் திலீப். நதி தானே என்று நதியின் அருகில் வந்து கேட்டான் வருண். ஆமா சார் என்றாள் நதி. எப்படி இருக்கீங்க? அவ்வளோ கஷ்டப்பட்டு இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துட்டு ஆஃபீஸ் பக்கமே வரல. திலீப் ஏதாவது சொன்னானா என்று கேட்டான் வருண். அப்படியெல்லாம் இல்லை சார் என்று பேசிக்கொண்டிருந்த நதி வருணின் பக்கத்தில் பூஜா வருவதை பார்த்தாள். யார்கிட்ட பேசிட்டு இருக்க? யார் இந்த பொண்ணு என்று வந்து கேட்டாள் பூஜா. அண்ணி, நம்ம வீட்டுல கொஞ்ச நாள் இருந்தாங்களே நதி, அவங்க தான் என்றான் வருண். என்ன சொல்ற வருண், உண்மையாவா? கருப்பா இருக்கிறா பொண்ணு வேணான்னு திலீப் சொன்னானே, அந்த பொண்ணா? இந்த காஸ்டியூம்ல அடையாளமே தெரியல, ஆனா பொருத்தமா இருக்கு என்று சொல்லிக்கொண்டே அங்கிருந்து நகர்ந்தாள் பூஜா. நதி, அவங்க அப்படிதான். உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் என்றான் வருண். வருண் சார், உங்களை திலீப் சார் கூட்டிட்டு வர சொன்னாங்க என்று ஒருவர் வந்து நிற்கிறார். இரு நதி, என்னன்னு கேட்டுட்டு வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு மணமேடையை நோக்கி நகர்ந்தான் வருண். சிறிது நேரத்திற்கு பிறகு கிஷோரின் முகம் மாறுபட்டது. காரணம், அந்த வாழைத்தோப்புக்கு இடையில் பார்த்த ரவுடிகளின் முகம் அந்த கூட்டத்திற்கு இடையில் தெரிந்தது. இந்த விஷயத்தை நைல் நதியிடம் சொல்வதை விட திலீப்பிடம் சொன்னால் தான் சரியாக இருக்கும் என்று நினைத்து கொண்டு, நதி, நான் ரெஸ்ட் ரூம் போகணும், வருது, நான் போயிட்டு வரட்டுமா என்று அவளிடம் அனுமதி கேட்கிறான். லூசு கிஷோர், இதெல்லாமா என்கிட்ட கேட்டுட்டு இருப்ப? சீக்கிரம் போ என்றாள் நதி. இவ பைத்தியமா இல்ல நான் பைத்தியமா? சொன்னாலும் திட்டுறா, சொல்லலனாலும் திட்டுறா என்று புலம்பிக் கொண்டே அங்கிருந்து சென்றான் கிஷோர். அலுவலகத்தில் வேலை செய்யும் ஒருவர் மட்டும் நைல் நதியை கண்டுபிடித்துவிட்டு அலுவலகத்தில் வேலை செய்யும் அனைவரிடமும் சொல்லி அவளிடம் அழைத்து வந்து விட்டான். அவளை சுற்றி 20 முதல் 25 நபர்கள் நின்று கொண்டிருக்கின்றனர். அவளுடன் புகைப்படம் எடுக்க வேண்டும், ஆட்டோகிராஃப் வாங்க வேண்டும் என்று சிலர் நின்று கொண்டிருக்கின்றனர். அவள் அந்த மண்டபத்தில் சிறந்த விருந்தினர் போல் ஆகிவிட்டாள். அனைவரும் அவளிடம் போட்டோ எடுப்பதும் ஆட்டோகிராஃப் வாங்குவதையும் பார்த்துவிட்டு அவளை பற்றி விசாரிக்க ஆரம்பித்தனர். அங்கு வந்திருக்கும் அனைவருமே பிசினஸ்மேன் என்பதால் சில நாட்களுக்கு முன்பு அதிகமாக விமர்சிக்கப்பட்ட அந்த பெண்ணை அவர்கள் பார்க்க வேண்டும், அவளுடன் பேச வேண்டும் என்று நினைத்தார்கள். திலீப், நான் வந்ததுல இருந்து நீ என்கிட்ட எதுவும் பேசவே இல்லை. என்கிட்ட நீ பேசி 2 நாள் ஆகுது, ஞாபகம் இருக்கா என்று கேட்டாள் சந்தியா. சாரி சந்தியா, கொஞ்சம் டென்ஷனா இருந்தேன் என்றான் திலீப். நீ ரொம்ப அழகா இருக்க, எல்லாரும் சொன்னாங்க என்றான் திலீப். எனக்கு தெரியும் என்றாள் சந்தியா. அவளுடைய பேச்சிலும் நடவடிக்கைகளிலும் வித்தியாசம் காணப்பட்டது. ஆனால் திலீப் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. நைல் நதியை கூட்டிட்டு வந்து மேடை மேல வச்சு மாலை போட்டு மரியாதை கொடுங்க, நான் வேணா கீழே இறங்கி போகட்டுமா என்று கேட்டாள் சந்தியா. ஏன் சந்தியா இப்படிலாம் பேசுற என்றான் திலீப். திலீப், நான் என்ன சொன்னாலும் செய்வியா என்று கேட்டாள் சந்தியா. சொல்லு சந்தியா, என்னால முடிஞ்சா கண்டிப்பா செய்றேன் என்றான் திலீப். முடிஞ்சாதான் செய்வியா என்றாள் சந்தியா. சந்தியா என்றான் திலீப். உன்னால ஒரு பேச்சுக்கு கூட எனக்காக எது வேணாலும் செய்வேன்னு சொல்ல முடியலல்ல என்றாள் சந்தியா. இல்ல சந்தியா, நான் வாக்கு கொடுத்துட்டு என்னால் அதை செய்ய முடியாம போயிடுச்சுன்னா சரி, நீ என்ன விஷயம்னு சொல்லு என்றான் திலீப். மணமேடையில இருந்து கீழே இறங்கி போய் நதியை வெளியே போக சொல்லிட்டு வா என்றாள் சந்தியா. சந்தியா, கல்யாணத்துக்கு வந்தவங்களை எப்படி வெளியே போக சொல்ல முடியும்? அது மட்டும் இல்லாம நான் மேடையில இருந்து எழுந்து போனா எல்லாரும் என்னதான் பார்ப்பாங்க. நான் அவளை வெளியே போன்னு சொன்னா என்னை எல்லாரும் தப்பா நினைப்பாங்க. அவ இப்போ பிசினஸ் வேர்ல்ட்ல முக்கியமான ஒரு பர்சன் என்றான் திலீப். எனக்கு அதெல்லாம் தெரியாது, அவ வெளியே போனா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்றாள் சந்தியா. சந்தியா என்றான் திலீப். எழுந்து போ என்றாள் சந்தியா. நான் வேணா ஃபோன் பண்ணி சொல்லட்டுமா என்று கேட்டான் திலீப். என்ன திலீப், நான் சொன்னது உனக்கு புரியலையா? மேடையில இருந்து எழுந்து போய் அவகிட்ட சொல்லிட்டு வா, வீட்டு வாசல் வரைக்கும் அனுப்பி விட்டுட்டு வா என்று கோபத்துடன் சொன்னாள் சந்தியா. வேறு வழி இல்லாமல் மேடையிலிருந்து எழுந்து நிற்கிறான் திலீப். எதுக்காக பணிக்கிற? உட்காரு, எழுந்து போக கூடாது, எல்லாரும் உன்னதான் பாக்குறாங்க, உட்கார் திலீப் என்று மேடைக்கு அருகிலிருந்து பூஜா கூறுகிறாள். ஒரே ஒரு நிமிஷம்தான், போயிட்டு வந்துடுறான் நீ என்றான் திலீப். இந்த நேரத்துல எங்க போற? சீக்கிரம் போயிட்டு வா என்றாள் பூஜா. மணமேடையிலிருந்து இறங்கி நடுப்பகுதியில் நடந்து சென்று கொண்டிருக்கிறான். அனைவருடைய பார்வையும் அவன் மீதுதான் இருக்கிறது.
கழுத்தில் மாலையை மாட்டிக்கொண்டு எங்கு சென்று கொண்டிருக்கிறான் என்று அனைவரும் ஆவலுடன் பார்த்து கொண்டிருக்கின்றனர். சந்தியாவின் கண்கள் அசையாமல் அவனையை பார்த்து கொண்டிருக்கிறது. நதியும் அவர் தன்னிடம்தான் வந்து கொண்டிருக்கிறார் என்று அறியாமல் என்ன நடக்கிறது என்று பார்த்து கொண்டிருக்கிறாள். அந்த இடமே அமைதியாக உள்ளது. அவன் நடந்து சென்று நதியின் முன் நின்றவுடன் அவளும் எழுந்து நின்றாள். நம்மிடம்தான் ஏதோ சொல்ல வருகிறார் என்று அவரின் கண்களை நேருக்கு நேர் பார்க்கிறாள். அனைவருடைய பார்வையும் இவர்கள் பக்கம் திரும்பியது. நதியின் அருகில் இருப்பவர்கள் மற்றும் திலீப்பின் அருகில் இருப்பவர்கள் அனைவரும் இங்கு என்ன நடக்கப் போகிறது என்றும் என்ன பேசிக்கொள்ளப் போகிறார்கள் என்றும் தங்களுடைய காதுகளை திறந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றனர். முன்பாக நின்று கொண்டிருக்கிற திலீப் எதுவும் பேசாமல் இருப்பதால் நதியை பேச தொடங்குகிறாள். சார் சொல்லுங்க சார், என்ன விஷயம்? ஐஸ்கிரீம் யாருக்காவது சப்ளை பண்ணணுமா என்று கேட்கிறாள். நதி அது என்று தயங்கி விரைவாக சொல்லி முடித்து விட்டான். நீ இந்த வீட்டிலிருந்து வெளியே போ என்று கூறுகிறான். ஒரு பகுதியிலிருந்து மலை மறுபகுதிக்கு விரைந்து செல்வது போன்ற சலசலவென அந்த இடம் முழுவதும் சத்தம் மணமேடை வரை பரவியது. இந்த செய்தி கஜேந்திரன் காதில் விழுந்தது. உடனே அந்த பகுதிக்கு வந்து விடுகிறார். நதியின் சார்பாக சிலர் பேசிக் கொண்டிருந்தனர். ஏன் சார், எதுக்காக அந்த பொண்ணை வெளியே போக சொல்றீங்க? நீங்க இன்வைட் பண்ணதால தானே வந்திருக்காங்க. இவ்வளோ பெரிய உதவி உங்களுக்கு செஞ்சிருக்காங்க. அந்த நன்றி உணர்வு இல்லாம அந்த பொண்ணை வெளியே போக சொல்றீங்க என்று கேட்கின்றனர். உங்களுக்குள்ள எந்த பிரச்சனை இருந்தாலும் அதை இந்த 4 பேருக்கு முன்னாடி தான் சொல்வீங்களா என்று கேட்கின்றனர். அந்த பொண்ணு இவ்வளவு சிம்பிளா, அதுவும் ஐஸ்கிரீம் சப்ளை செய்யும் பொண்ணா வந்திருக்கு. அதுவே எங்களுக்கு மிகப்பெரிய வருத்தமா இருக்கு. அதுக்கான காரணத்தையும் நாங்க தெரிஞ்சுக்க விரும்புறோம். எங்களுக்கு மிகவும் வருத்தமா இருக்கு. உண்மையை சொல்ல போனா நீங்க அவங்கள உங்க திருமணத்துக்கு சிறப்பு விருந்தினரா தான் அழைச்சிருக்கணும். அதை விட்டுட்டு இப்படி ஐஸ்கிரீம் சப்ளை பண்ண வர சொன்னது எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இப்போ நீங்க இத மாதிரி எல்லாம் பேசுறது சரியில்லை என்று கேட்டனர். எல்லாரும் கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க என்றார் கஜேந்திரன். என்ன பிரச்சனை உனக்கு? எதுக்காக நதியை வெளியே போக சொல்லிட்டு இருக்க என்று கேட்டார் கஜேந்திரன். திலீப் எதுவும் பேசாமல் இருக்கிறான். யாரோ சொல்லிதான் இவன் இப்படிலாம் செஞ்சிட்டு இருக்கான்ப்பா, யாருன்னு கேளுங்க என்றான் வருண். யாரும் எதுவும் சொல்லல, நான் நதி வெளியே போனாதான் கல்யாணம் பண்ணிப்பேன் என்றான் திலீப். அங்கு வந்த ரீலா, சந்தியா சித்தி தான் திலீப் சித்தப்பா கிட்ட சொல்லி அனுப்புனாங்க என்றாள் ரீலா. உடனே அனைவரும் சந்தியாவை பார்த்தனர். என்னால திலீப் சாருக்கு எந்த பிரச்சனையும் வேணாம், நான் வெளியே போறேன். இதுல எனக்கு எந்த கஷ்டமோ அசிங்கமோ இல்லை என்றாள் நதி. நதி, இந்த வீட்டுல திலீப்புக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ அதே அளவுக்கு உனக்கும் உரிமை இருக்கு. நீ ஏன் வீட்டு பொண்ணு, உன்னை வெளியே போக விட மாட்டேன் என்றார் கஜேந்திரன். மாலையை கழட்டி வைத்துவிட்டு மணமேடையிலிருந்து இறங்கி வருகிறாள் சந்தியா. அவளுடைய முகம் தெளிவாக இருந்தது. ஏன் சந்தியா, எதுக்காக நதியை வெளியே போக சொல்றீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா என்றார். நான் வெளியே போக சொல்லல, கூட்டிட்டு தான் வர சொன்னேன். திலீப் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க என்ற பேச்சை மாற்றிவிட்டாள் சந்தியா. திலீப் குழப்பத்தில் இருக்கிறான். நீங்க சொன்ன மாதிரி நதி உங்க வீட்டு பொண்ணுதான் என்றாள் சந்தியா. சந்தியா நதியின் அருகில் சென்று, உன் கலரை வச்சு திலீப்ப மாய்கிட்ட, உன்னையே சுத்தி சுத்தி வரான். அப்படி என்ன பண்ணி வச்ச? ரோட்ல நடந்து போனா மொத்த பேரோட கண்ணும் என் மேலதான் இருக்கும். உன்னை பாக்குறவங்க கூட தலையை கீழே குனிஞ்சுக்கிட்டா போவாங்க. உனக்கும் எனக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது. என்னை விட பெட்டரா நீ இருப்பேன்னு திலீப் எப்படி முடிவு பண்ணலாம்? எனக்கு அதுதான் புரியல என்றாள் சந்தியா. சந்தியா, நீ என்ன பேசிட்டு இருக்க என்று கேட்டாள் பூஜா. சொல்றேன், இங்க இருக்கிற எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்றேன் என்றாள் சந்தியா. சந்தியா, நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்க. எங்க திலீப் அவ பின்னாடி போனான்றதுக்கு உன்கிட்ட என்ன ஆதாரம் இருக்கு என்று கோபத்துடன் கேட்டாள் பூஜா. ஆதாரம் இல்லாம நான் எப்படி பேசுவேன்? இருக்கு, எல்லாருக்கும் காட்டுறேன். நான் சொல்றதை விட திலீப் சொன்னா கரெக்டா இருக்கும் என்றாள் சந்தியா. கிஷோர் நதியின் அருகில் வந்து, அந்த ரவுடி தான் சந்தியா கிட்ட எல்லாத்தையும் சொல்லியிருப்பான்னு தோணுது என்றான். எந்த ரவுடி என்றாள் நைல்நதி. நீ ஐஸ்கிரீம் சப்ளை பண்ணிட்டு இருக்கும் போது அங்க பார்த்த ஒரு ரவுடி அங்கும் இங்கும் சுத்திட்டு இருந்தான் என்றான் கிஷோர். என்கிட்ட நீ ஏன் இதை முன்னாடியே சொல்லல என்றாள் நைல்நதி. திலீப் சார் கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன். அவர் தான் நான் பாத்துக்கிறேன், நதி கிட்ட சொல்ல வேணான்னு சொன்னாரு. எனக்கு என்னமோ அந்த ரவுடிக்கும் சந்தியாக்கும் ஏதோ லிங்க் இருக்கும்னு நினைக்கிறேன் என்றான் கிஷோர். சந்தியா திலீப்பின் அருகில் சென்று, திருமணம் நடக்க வேண்டிய நேரம் முடிந்து அந்த சுய நிகழ்வு நிகழாமல் அனைவருக்கும் முன்பாக சந்தியா திலீப்பின் மீது குற்றச்சாட்டை வைத்தாள். இது திலீப் குடும்பத்தினர் இடையே மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்தியது. திருமண நிகழ்வுக்கு சரியாக 15 நிமிடம்தான் என்று நேர கட்டுப்பாட்டோடு வந்தவர்கள் திரும்பச் சென்று விட்டனர். வெகு சிலர் மட்டுமே அவ்விடத்தில் இருந்தனர். நேத்து நைட்டு நீ எங்க இருந்த திலீப் என்று சந்தியாவின் கேள்விக்கு அவன் பயந்து போனான். உன்னால எதையும் வாய் திறந்து சொல்ல முடியாது திலீப், எனக்கு தெரியும். நானே சொல்லிடுறேன். காலையில என் கூட கல்யாணத்தை வச்சுட்டு நேத்து இரவு முழுக்க நதியோட வீட்டுல தான் இருந்திருக்க என்றாள் சந்தியா. சந்தியா, உன்னோட கட்டுக்கதைக்கெல்லாம் நான் இடம் கொடுக்க மாட்டேன். திலீப் என்னோட வீட்டுல தான் இருந்தான்றதுக்கு உன்கிட்ட என்ன ஆதாரம் இருக்கு என்று சத்தமாக பேசினாள் நைல்நதி. கிஷோர் வீட்ல இருந்து சிசிடிவி கேமரால இருந்து எடுத்த வீடியோ இருக்கு என்றாள் சந்தியா. பூஜா அதை வாங்கி பார்க்கிறாள். ஆமா, இது நம்ம திலீப் தான் என்றாள் பூஜா. திலீப்
அந்த பொண்ணு என்னடா சொல்லிட்டு இருக்கா? அவ சொல்றதெல்லாம் உண்மையா என்றார் கஜேந்திரன். கேக்குறாங்கல்ல திலீப், வாய் திறந்து சொல்லு என்றாள் சந்தியா. ஆமா, நதி இருக்கிற வீட்டுக்கு முன்னாடி தான் நான் நின்னுட்டு இருந்தேன் என்றான் திலீப். அனைவருக்கும் அங்கு தூக்கி வாரி போடுகிறது. எதுக்காக அங்க போன என்றாள் சந்தியா. நைல் நதியை பார்க்கறதுக்காக தான் போனேன். ஆனா அந்த நேரத்துல எப்படி வெளியே கூப்பிடுறதுன்னு தெரியாம அங்கிருந்து புறப்பட்டு வந்துட்டேன் என்றான் திலீப். இது நதிக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருந்தது. வெளியே நின்னுட்டு இருந்தான்ற ஒரே காரணத்துக்காக தப்பா பேச முடியாது. அவனுக்கும் நதிக்கும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு என்றாள் வந்தனா. ஓ அப்படியா? அப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் அந்த டைம்ல தான் போய் பார்ப்பாங்களா? சரி, அதை விடுங்க. உங்க எல்லாருக்கும் ஸ்ட்ராங்கா ஒரு ஆதாரத்தை சொல்றேன். அப்பவாவது திலீப்புக்கும் அந்த பொண்ணுக்கும் என்ன உறவுன்னு நீங்களே தெரிஞ்சுக்கோங்க என்று ஆவேசமாக சொன்னாள் சந்தியா. சும்மா பேசிட்டு இருக்காத சந்தியா, என்னன்னு சீக்கிரம் சொல்லு என்றாள் பூஜா. மீதி கதையை நாங்க சொல்றோம் சந்தியா என்று வருண் மற்றும் கிஷோர் இருவரும் அவ்விடத்திற்கு வருகின்றனர். சந்தியா அவர்கள் இருவரையும் பார்த்து முறைக்கிறாள். அவளின் ஏளன பார்வை இவர்கள் என்ன செய்துவிடப் போகிறார்கள் என்று இருந்தது. அறைக்குள்ளிருந்து சத்தமிட்டு இருவரும் வெளியே வரும்பொழுது நாற்காலியில் ஒரு மனிதர் கட்டப்பட்டு இருவரும் ஆளுக்கு ஒரு பக்கம் பிடித்து தூக்கி வருகின்றனர். கட்டப்பட்ட அந்த நபரை பார்த்தவுடன் சந்தியாவின் முகம் வேறுபடுகிறது. சந்தியா, உனக்கு எதுக்கு சிரமம்? உட்காரு, என்ன நடந்துச்சுன்னு நாங்க சொல்றோம் என்றான் கிஷோர். உனக்கு என்னடா தெரியும்? மரியாதையா கட்டி வச்சிருக்கிற அவனை அவிழ்த்து விடு. என்னோட சாட்சியை நீ அடிச்சு கூட்டிட்டு வந்து எனக்கு எதிரா பேச வைக்க போறியா என்றாள் சந்தியா. பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன். இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை பேசுன யோசிக்க மாட்டேன். கொன்னு போட்டுட்டு போயிடுவேன் என்று அவன் சத்தமாக சொன்னவுடன் அவன் கண்களில் எரிந்த நெருப்பை பார்த்து அமைதியாகி போனாள் சந்தியா. அப்பா, என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்றேன்ப்பா என்றான் வருண். நம்ம ஓல்டு பிரான்ச் டெவலப் ஆக போகுதுன்னு 2-3 நாளைக்கு முன்னாடியே சந்தியாவுக்கு தெரிஞ்சிருக்கு. டெவலப் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த பிரான்ச்சை அவளோட பேருக்கு மாத்தணும்னு முயற்சி செஞ்சிருக்கா. டெவலப் ஆயிட்டா அந்த பிரான்ச்சை கேட்க முடியாதுல்ல, அதுக்காக தான். திலீப் கிட்ட பல முறை கேட்டிருக்கா, அந்த பிரான்ச்ல நான் மறுபடியும் போய் ஜாயின் பண்ண போறேன்னு. ஆனா நீங்க அதை நதியிடம் கொடுத்ததுனால திலீப் அதை முடியாதுன்னு சொல்லியிருக்கான். சந்தியா இந்த ரவுடிகளுக்கு பணம் கொடுத்து நதியை கடத்த சொல்லியிருக்கான். நதியை கடத்திட்டா அந்த பிரான்ச்சுக்கு மறுபடியும் சந்தியாவே போட்டுருவாங்கன்னு அவ பிளான் போட்டிருக்கா. நதியை கடத்தின விஷயம் திலீப்புக்கு தெரிஞ்சு திலீப்பும் கிஷோரும் நதியை காப்பாத்துறதுக்காக போயிருக்காங்க. இவங்க 2 பேரும் அவளை தேடி போறத இவ தெரிஞ்சுக்கிட்டு நதி இருக்கிற இடத்துக்கு இவளே முகவரி கொடுத்து அனுப்பியிருக்கா. திலீப் நதியை தேடி போனதுனால நதி மேல இருக்கிற கோவத்துல அந்த ரவுடிகளுக்கு ஃபோன் பண்ணி நதியை என்ன வேணாலும் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்கா. எந்த ஒரு ஆணா இருந்தாலும் ஒரு பொண்ணுக்கு ஏதாவது பிரச்சனைனா கண்டிப்பா அந்த இடத்துல போய் நிப்பாங்க. அதை தான் நம்ம திலீப் செஞ்சிருக்கான். அவன் மேல எனக்கு எந்த தப்பும் தெரியலப்பா என்று வருண் பேசிக் கொண்டிருக்கும் போது சந்தியாவின் கோபம் பற்றி எரிந்தது. ரவுடி நதி மேல கை வைக்கும் போது கிஷோரும் திலீப்பும் அவளை காப்பாத்த போராடி இருக்காங்க. இதையெல்லாம் அங்க இருந்த கேமரால வீட்டுல இருந்து பார்த்துட்டு இருந்திருக்கா. மறுபடியும் அந்த ரவுடிக்கு ஃபோன் பண்ணி நான் சொல்றதெல்லாம் திலீப்பை பண்ண சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கா. மாலையை திலீப் கையில கொடுத்து நதிக்கு போட சொல்லியிருக்கா. நதியை காப்பாத்தணுன்ற ஒரே காரணத்துக்காக திலீப் அதையும் செஞ்சிருக்கான். அப்படியே விட்டுருந்தா கூட பரவாயில்லப்பா. இவ்வளவு கீழ்த்தனமா நடந்திருப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அதை சொல்ல முடியாமல் தடுமாறி சொன்னான். நதிக்கு முத்தம் கொடுத்தாதான் வீட்டுக்கு கூட்டிட்டு போக விடுவேன்னு சொல்லியிருக்கா. கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம சொல்லியிருக்கா. வீட்ல இருந்து படம் பாக்குற மாதிரி பாத்திருக்கா. 2 பேருக்கும் இடையில இருந்த நட்பை உடைச்சிருக்காப்பா. அப்போ அந்த 2 பேரோட மனநிலையும் எப்படி இருந்திருக்கும் என்றான் வருண். தான் கட்டிக்க போற பையனை இப்படியெல்லாம் செய்ய சொல்லி எந்த பொண்ணும் சொல்ல மாட்டா. நம்ம திலீப்க்கு இந்த பொண்ணு வேணாம்பா என்றான் வருண். திலீப் கிட்ட இந்த ரவுடி பத்தி கிஷோர் சொல்லும் போது நான் கேட்டேன். என்ன விஷயம்னு விசாரிச்சு நாங்க 2 பேரும் இந்த ரவுடிய ரூமுக்குள்ள போட்டு கட்டி அடிச்சு கேட்டேன். உண்மைய உளறிட்டான். நேத்து நைட்டு திலீப் நதியை தேடி போனதுக்கு ஒரு காரணம் இருக்குப்பா. அதுக்கு இவ தான் காரணம். நேத்து நைட்டு கால் பண்ணி நதியை கொல்ல போறேன்னு சொல்லியிருக்கா. அதனாலதான் திலீப் இரவு முழுவதும் அவ வீட்டு வாசல்ல காவலா இருந்திருக்கான். நதியும் கிஷோரும் திருமணத்துக்கு வந்த பிறகு கிஷோர் வீட்டுக்கு போய் சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜை வாங்கிட்டு வந்திருக்கா என்று வருண் சந்தியாவின் சுயநலத்தை விளக்கி முடித்தான். அவளுடைய முகம் தீயாக எரிந்தது. நேத்து இரவு எங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது திலீப் என்றான் வருண். திலீப், மன்னிச்சிடு திலீப், கோவத்துல தான் இப்படி பண்ணிட்டேன். இது மாதிரி இனிமே பண்ணவே மாட்டேன் என்று கெஞ்சினாள் சந்தியா. இத மாதிரி நீ செய்வன்னு நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்லை சந்தியா. நான் உன் மேல நிறைய நம்பிக்கை வச்சிருந்தேன். எல்லாத்தையும் ஒரே நாள்ல ஸ்பாயில் பண்ணிட்டேன் என்று வருத்தத்துடன் சந்தியாவை பார்த்து சொன்னான் திலீப். மனம் உடைந்தவனாக கஜேந்திரன் அருகில் சென்று, அப்பா, என்னுடைய வாழ்க்கையை முடிவு செய்யறதுக்கான பக்குவம் எனக்கு இன்னும் வரலன்னு நினைக்கிறேன். இப்ப நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கப்பா என்றான் திலீப். எதுவும் சொல்றதுக்கு இல்ல திலீப், நீ தேடி போனது தானே. வருகிற விபரீதத்தை நீதான் சமாளிக்கணும் என்று ஒரே வார்த்தையில் பேசி முடித்து விட்டார் கஜேந்திரன். இதுல முடிவு உன்கிட்ட தான் இருக்கு. நீ என்ன முடிவு எடுத்தாலும் நாங்க உனக்கு சப்போர்ட் பண்ணுவோம் என்றாள் வந்தனா. திலீப், இது உன்னோட வாழ்க்கையோட முக்கியமான தருணம். முடிவு நீதான் எடுக்கணும். இங்க இருக்கிற யாரையும் பத்தி யோசிக்காத.
உன் மனசுக்கு எது சரிப்படுதோ அதை செய். இது உன்னோட வாழ்க்கை. எடுக்க போற முடிவுல கண்டிப்பா நாங்க எல்லாரும் உன் கூட தான் இருப்போம். மனசுல இருக்கிறத வெளியே சொல்லிடு திலீப் என்று மறைமுகமாக பேசுகிறான் வருண். என்னோட பொண்ணு பண்ணதெல்லாம் தப்புதான் மாப்பிள்ள. இந்த கல்யாணம் நின்னு போச்சுன்னா என் பொண்ணு வாழ்க்கையே கேள்விக்குறியாயிடும் என்றனர் சந்தியாவின் பெற்றோர்கள். சந்தேகம் திருமணத்துக்கு பிறகு வந்துட்டா வாழ்க்கையே நரகம் ஆயிடும். ஆனா சந்தியாவுக்கு திருமணத்துக்கு முன்னாடியே வந்துடுச்சு. இதுக்கப்புறம் அது சரியாகும்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. என்னை மன்னிச்சிடு சந்தியா என்றான் திலீப். எல்லாருக்கும் நான் ஒரு விஷயம் சொல்லணும். நான் சொல்ல போற விஷயம் நீங்க எல்லாரும் எதிர்பார்க்காததா கூட இருக்கலாம் என்று சொல்லி முடித்து கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்துவிட்டு சத்தத்தை உயர்த்தி, நான் நைல் நதியை விரும்புறேன் என்றான் திலீப். திடீரென்று வானம் இருள் சூழ்ந்தது போன்று அனைவரும் திகைத்து நின்றனர். அனைவருக்கும் முன்பாக அவன் சொன்னவுடன் திகைத்து போன நதி கிஷோரின் அருகில் சென்று அவன் கைகளை இறுக பிடித்து கொண்டு நிற்கிறாள். நதிக்கு என் மேல விருப்பம் இருந்தா அவளை நான் திருமணம் செஞ்சுக்கிறேன். விருப்பம் இல்லைனா அவளுக்கு விருப்பம் வர அளவு காத்துட்டு இருக்கேன் என்று நதியை பார்த்து சொன்னான் திலீப். திலீப்க்கு இப்படி ஒரு எண்ணம் இருக்கிறது என்பது கிஷோர் மற்றும் திலீப்பின் குடும்ப உறுப்பினர் அனைவருக்கும் ஆச்சரியமாக இருந்தது. திலீப்புடைய அண்ணிகளுக்கு பேரதிர்ச்சியாக இருந்தது. ஏற்றுக்கொள்ள முடியா வார்த்தைகளாக இருந்தது. தங்களுக்கு விருப்பமில்லை என்பதை வெளிப்படுத்த முடியாமல் திணறுகிறார்கள். இப்படி சொல்லி முடித்ததும் சந்தியா கண்ணீரோடு கெஞ்சல் மொழிகளை தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறாள். எடுத்த முடிவை திலீப் மாற்றிக்கொள்வது போன்று தெரியவில்லை. இவ்வளவு பேசியும் திலீப்பின் மனம் மாறவில்லை என்பதனால் கோபத்தின் உச்சத்திற்கு சென்ற சந்தியா, இங்க பாரு, ஒரு நாள் நீ என்னை தேடி வருவ. நீ என்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கிஞ்சுவ. அந்த நாள் சீக்கிரமே வரும். ஆனா நீ என்னை தேடி வரும் பொழுது உன்னை விட பெஸ்டா ஒரு பையனை பார்த்து கல்யாணம் முடிச்சிருப்பேன். நீ இந்த கருப்பு பொண்ணோட அசிங்கப்படுவதை நான் பார்த்தேன். கைத்தட்டி சிரிப்பேன் என்ற அக்னியை அவன் மீது வடித்து விட்டு சென்றாள். சந்தியா அந்த வீட்டிலிருந்து சென்ற பின்பு வீட்டில் உறுப்பினர் அனைவரும் அமைதியாகவே இருக்கின்றனர். நதி கஜேந்திரன் ஐயாவிடம் சென்று, ஐயா நாங்க கிளம்புறோம் என்றாள். உனக்கென்ன இங்க வேலை, கிளம்பு என்றாள் பூஜா. இங்க பாருங்க, இப்படியெல்லாம் பேசாதீங்க என்றான் கிஷோர். அட்லீஸ்ட் ஐஸ்கிரீம் விற்கிறவனி எனக்கு முன்னாடி கை நீட்டி பேசுறியா என்றாள் பூஜா. உங்க பணக்கார உறவு எங்களுக்கு வேணாம். உங்க வீட்டுக்கு என் நதி வந்து உங்க ஈகோக்குள்ள சிக்கி தவிக்கிறத விட எங்க நடுத்தர வாழ்க்கையில அவ சந்தோஷமா தான் இருப்பா என்றான் கிஷோர். அது எப்படி போக விட்டுடுவோம்? உங்களால தான் எங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை. எப்போ எங்க வீட்டுக்கு இவ வந்தாலோ அன்னையில இருந்து திலீப்புக்கு பிரச்சனை. இவ எங்க வீட்டுக்கு வராம இருந்திருந்தானா சந்தியாவை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருந்திருப்பான் என்றாள் பூஜா. பூஜா அண்ணி என்ன பேசிட்டு இருக்கீங்க? கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க என்றான் வருண். இவன் மனசுல சிஐடின்னு நினைப்பு. நல்ல வேலை இந்த சந்தியா நம்ம பேரை இழுக்கல. இழுத்திருந்தா நம்ம கதை அவ்வளவுதான். நம்ம தான் பிளான் போட்டு கொடுத்துருக்கோன்னு இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது. இனிமே அந்த சந்தியா பொண்ணு சவகாசமே வச்சுக்க கூடாது என்ற மனதிற்குள் நினைத்து கொண்டாள் பூஜா. அப்பா நீங்க சொன்ன நதி கேட்பாங்க, பேசி பாருங்கப்பா. அவங்க 2 பேரும் கிளம்புறாங்க என்றான் வருண். தன்னுடைய தம்பியை திருமணம் செய்து கொள்ள சொல்லி பேசுமாறு தன்னுடைய அப்பாவிடம் கேட்கிறான் வருண். நதி கொஞ்சம் யோசிச்சு பாரு. திலீப்பை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். எல்லாருக்கும் முன்னாடியும் திலீப் எந்த ஒரு தயக்கமும் இல்லாம உன்னை பிடிச்சிருக்குன்னு தைரியமா சொன்னாரு. இதுக்கு மேல என்ன வேணும்னு நினைக்கிற என்று கிஷோர் நதியிடம் கேட்கிறான். எதையுமே காதில் வாங்கிக் கொள்ளாமல் கொண்டு வந்த பொருட்களை எல்லாம் ஏற்றி வந்த வண்டியில் திரும்பவும் ஏற்றி கொண்டிருக்கிறாள். நதி நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன் என்றான் கிஷோர். நான் உங்க வீட்டுல இருக்கிறது சிரமமா இருந்தா சொல்லிடு கிஷோர். நான் எங்கேயாவது போயிடுறேன். என்னை இங்கேயே தள்ளி விட்டுட்டு போகணும்னு நினைக்காத. நான் இது மாதிரி குடும்பத்துல வாழணும்னு ஒரு நாள் கூட நினைச்சு பார்த்ததே கிடையாது என்றாள் நதி. நான் உன்னை இந்த குடும்பத்தோட வாழ சொல்லல, திலீப்போட தான் வாழ சொன்னேன் என்றான் கிஷோர். கண்களை ஈர்க்க மூடிக்கொண்டு, அதெல்லாம் சரிப்பட்டு வராது. நீ அமைதியா இரு. எனக்கு பசிக்குது. நீ வண்டியை ஸ்டார்ட் பண்ணு. நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டே வரேன் என்றாள் நதி. என்ன நதி, உன்னோட வாழ்க்கைய பத்தி பேசிட்டு இருக்க. நீ என்னன்னா ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு சொல்லிட்டு இருக்க என்றான் கிஷோர். நிஜமாவே பசிக்குது கிஷோர். ஐஸ்கிரீம் சப்ளை பண்ணணுன்ற ஒரே டென்ஷன்ல இருந்ததுனால காலையில இருந்து சரியா சாப்பிட கூட இல்ல தெரியுமா? உனக்காக சாப்பிடாம உழைக்கிறேன். சாப்பிடுன்னு ஒரு வார்த்தை சொல்லலனா கூட பரவாயில்ல. சாப்பிட போறேன்னு சொல்றேன். அப்ப கூட கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாத மாதிரி பேசுற என்றாள் நதி. கோபத்தின் உச்சத்தில் சென்று கிஷோர் மிக பெரிய அளவு கொண்ட ஐஸ்கிரீம் பெட்டியை தூக்கி வந்து அவள் முன் வைத்து, சாப்பிடு நதி, உனக்கு எவ்வளவு வேணுமோ சாப்பிடு என்று கோபமாக சொன்னான். நதி என்று யாரோ அழைப்பது போல் சத்தம் கேட்கின்றது. தன்னை அழைப்பது யார் என்று திரும்பி பார்த்தால் நதியின் பின்புறமாக நின்று கொண்டு அழைக்கிறார் கஜேந்திரன். உடனே அவரின் அருகில் சென்று, சொல்லுங்க ஐயா என்றாள் நதி. நதிமா, இதுல 1,20,000 ரூபாய் இருக்கு. திலீப் அட்வான்ஸ் எதுவும் கொடுக்கலன்னு சொன்னான் என்றார் கஜேந்திரன். ஐயா, மொத்தம் 1,12,000 மட்டும்தான் என்று சொல்லிட்டு கிஷோரை அழைக்கிறாள். கிஷோர் அருகில் சென்று, சொல்லு நதி, என்ன விஷயம் என்று ஆவலுடன் கேட்கிறான். உனக்கு எவ்வளவு அமௌண்ட் கொடுக்கணும் என்று நதி கேட்டவுடன் அவன் எதிர்பார்த்து வந்தது ஒன்று, அவள் கேட்பது வேறொன்று என்பதால் முகத்தை சுளித்து கொண்டு, அது என்று தயங்கி நிற்கிறான். சொல்லு கிஷோர், முதல் போட்ட உனக்கு தானே எவ்வளவு பணம் ஆச்சுன்னு தெரியும்.
1,12,000. ஆனா 10,000க்கான ஐஸ்கிரீம் அப்படியே இருக்கு என்றான் கிஷோர். பரவாயில்லம்மா நதி, இந்த பணத்தை வச்சுக்கோங்க என்றார் கஜேந்திரன். ஐயா, இவ்வளவு பணம் வேணாம், எங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை கொடுத்தா மட்டும் போதும் என்றாள் நதி. உள்ளே சென்று சரியான பணத்தை கொண்டு வந்து அவரிடம் கொடுக்கிறார் கஜேந்திரன். பணத்தை வாங்கி கொண்டு இருவரும் ஐஸ்கிரீம் சப்ளை செய்வதற்காக கொண்டு வந்த எல்லா பொருட்களையும் தங்களுடைய ஆட்டோவில் வைத்துக்கொண்டு இருவரும் அந்த வீட்டிலிருந்து புறப்படுகின்றனர். வாகனத்தை இயக்கி கொண்டு வருகிறான் கிஷோர். அவனுக்கு அருகில் உள்ள இடத்தில் அமர்ந்து கொண்டு தனக்கு விருப்பமான ஐஸ்கிரீமை 4, 5 என அடுக்கி வைத்து சாப்பிட்டு கொண்டு வருகிறாள் நதி. அவளை பார்க்கும் போதெல்லாம் கிஷோருக்கு கோபம் வருகிறது. குழம்பிக் கொண்டே வருகிறான். வேகத்தடை வரும்போது எல்லாம் வேகத்தை குறைக்காமல் ஓட்டுகிறான். ஆல்ரெடி உன் ஆட்டோ டேமேஜ்ல இருக்கு, தாறுமாறா ஓட்டி தண்ட செலவு வச்சிடாத என்றாள் நதி. எனக்கு தெரியும், நீ உன் வேலையை பாரு என்றான் கிஷோர். என் வேலையை தான் பார்த்துட்டு இருக்கேன். இவ்வளோ டேஸ்டா இருக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. முன்னாடியே தெரிஞ்சிருந்தா சைடு கேப்ல 4, 5 சாப்பிட்ருப்பேன். கல்யாணம் நடந்துச்சு, நின்னுச்சு, அதெல்லாம் மேட்ரு இல்லை. எத்தனை பேர் நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட்டாங்க, அதுதான் முக்கியம். நாளையிலிருந்து பாரு, நம்ம கடை வியாபாரம் பிச்சிட்டு போக போகுது என்றாள் நதி. கிஷோர் அமைதியாகவே வருகிறான். நான் மூச்சு முட்டை பேசிட்டு இருக்கேன், ரெஸ்பான்ஸ் கொடுக்கறானா பாரு என்றாள் நதி. நதி, கஜேந்திரன் சார் உன்னை கூப்பிட்டதும் உன்கிட்ட பேசி சம்மதிக்க வைக்கதான் கூப்பிடுறாருன்னு நினைச்சேன். ஆனா பணத்தை கொடுப்பாருன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல நதி. கஜேந்திரன் ஐயா கூட அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க மாதிரி தான் இருப்பார் போல என்று அவன் சொல்லி முடித்ததும் கோபம் கொண்ட நதி, நீ நினைக்கிற மாதிரி கிடையாது. குணத்துல அவர் உன்னையே மிஞ்சிடுவாரு, அவரை பத்தி தப்பா பேசாத என்றாள் நதி. நீ சொல்ற மாதிரி உன் மேல அக்கறை அன்பு இருந்திருந்தா பணத்தை கொடுத்து வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு சொல்லாம சொல்லியிருக்க மாட்டாரு. 4 வார்த்தை எடுத்து பேசி உனக்கும் திலீப்க்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாரு என்றான் கிஷோர். இப்போ உனக்கு பிரச்சனை என்ன? நான் கல்யாணம் பண்ணிக்கணும், அவ்வளவுதானே? 2 நாளைக்கு முன்னாடி என்ன பொண்ணு பார்க்க யாரோ வராங்கன்னு சொன்னியே, அவங்கள நாளைக்கு காலையில வர சொல்லு. அவங்க ஓகே சொல்லிட்டாங்கன்னா அந்த நிமிஷமே அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்றாள் நைல் நதி. கிஷோரின் வீடு வந்தது. பேச்ச மாத்த மாட்டல்ல என்றான் கிஷோர். என்னோட அப்பா மேல சத்தியமா, அவங்க ஓகே சொல்லிட்டாங்கன்னா அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்றாள் நைல் நதி. கிஷோர் சமாதானமாகினான். வீட்டின் முன் ஆட்டோ வந்தவுடன் கிஷோரின் அம்மா அப்பா இருவரும் வெளியே வந்தனர். ஆட்டோவிலிருந்து பொருட்களை இறக்கி வைக்க இருவரும் உதவி செய்தார்கள். திருமணம் நின்ற விஷயத்தை பற்றி இருவரும் பகிர்ந்து கொள்ளவில்லை. தன்னுடைய மகன் இவ்வளவு பணம் சம்பாதித்து கொண்டு வந்ததை நினைத்து அந்த குடும்பம் மிகவும் சந்தோஷமாக இருந்தது. அன்று இரவு நல்ல உணவு சமைத்து சாப்பிட்டனர். திலீப் சாப்பிடாமல் உறக்கமில்லாமல் கிடக்கிறான். திலீப்பின் நினைவுகள் முழுவதும் நைல் நதியை பற்றி இருந்தது. ஆனால் அவளை பார்க்கவோ அல்லது பேசவோ அவன் முயற்சி செய்யவில்லை. வேலைக்கும் செல்லாமல் அறைக்குள்ளவே முடங்கி கிடக்கிறான். வீட்டில் உள்ளவர்கள் அவனை வந்து பார்க்கவில்லை. வருண் பேசுவதற்கு 2 முறை முயற்சி செய்தான். திலீப் கதவை திறக்காததால் திரும்பி சென்று விட்டான். கிஷோரின் அம்மா அறுவை சிகிச்சைக்காக மருத்துவமனையில் இருக்கிறார். அவர்களுக்கு உதவியாக நைல் நதி அங்கு இருக்கிறாள். மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை அளிக்க அனுப்புவதற்கு முன்பாக மருந்து பொருட்கள் வாங்குவதற்கு அங்குமிங்கும் ஓடி பரபரப்பாக இருக்கிறாள். இதையெல்லாம் பார்த்து கொண்டு, இது பேசுவதற்கு சரியான நேரம் இல்ல, பேசினாலும் பேசுவதற்கு அவளிடம் நிதானம் இல்ல, சென்று உதவி செய்தால் அவள் கேட்கும் கேள்விக்கு பதில் இல்லை என்று தனக்குள் யோசித்து கொண்டு அவளை நோட்டமிட்டவனாய் நதியை பெண் பார்க்க வந்தவன் அமர்ந்திருக்கிறான். சில மணி நேரங்களுக்கு பிறகு கிஷோரின் அம்மா அறுவை சிகிச்சை அறைக்கு அழைத்து செல்லப்பட்டாள். நைல் நதி தனக்குள் ஏற்பட்ட படபடப் குறைத்துக் கொள்வதற்காக அங்கு உள்ள மீன் தொட்டியின் அருகே வந்து நிற்கிறாள். தன்னுடைய முகம் மட்டுமே தெரிந்து கொண்டிருந்த அந்த மீன் தொட்டியின் கண்ணாடியில் இன்னொருவரின் முகமும் தென்பட ஆரம்பித்தது. அவள் உடனே திரும்பி பார்க்கிறாள். எந்த ஒரு ஆடம்பரமும் இல்லாமல் தன்னை போன்ற தோளின் நிறம் கொண்ட அந்த நபர் தன்னை தான் பார்க்கிறார், தன்னிடம்தான் பேச வருகிறார் என்பதை புரிந்து கொண்ட நதி, நீங்க யாரு என்று கேட்கிறாள். கூகுள்ல என்னை பத்தி தேடினா ஒத்த வரி கூட இருக்காது, ஆனா உங்களை பத்தி தேடினா சிறிய துளைவெளியே 1000 வரிகள் முட்டிக்கொண்டு வந்து கொட்டுகிறது என்று கூறுகிறான். தான் கேட்ட கேள்விக்கு அவன் சொன்ன பதிலை புரிந்து கொள்ள முடியாமல் திகைத்து நிற்கிறாள் நதி. நான் இந்த மருத்துவமனையில செவிலியரா வேலை செஞ்சிட்டு இருக்கேன். முக்கியமான வேலைக்காக இன்னைக்கு விடுமுறை எடுத்தேன். உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டா என்னை கூப்பிடுங்க என்று தன்னுடைய பெயரை கூட சொல்லாமல் அங்கிருந்து சென்றான். அவன் சென்று மருத்துவமனையில் செவிலியருக்கான உடையை அணிந்து கொண்டு அவளுக்கு உதவியாக இருந்தான். அறுவை சிகிச்சை முடிந்து கிஷோருக்கு கால் செய்து, அம்மாவுக்கு ஆபரேஷன் முடிஞ்சிருச்சு, அவங்க உன்னை பார்க்கணும்னு சொன்னாங்க, சீக்கிரமா ஹாஸ்பிட்டலுக்கு வா என்று சொன்னாள் நதி. கிஷோர் வந்து தன்னுடைய அம்மாவை பார்த்து பேசி முடித்த பின்பு தனக்கு உதவி செய்த அந்த செவிலியரை கிஷோருக்கு அறிமுகம் செய்ய தேடுகிறாள். மருத்துவமனை முழுவதும் தேடியும் அவனை கண்டுபிடிக்க முடியவில்லை. நதி யாரையோ தேடிக்கொண்டிருக்கிறாள் என்பதை புரிந்து கொண்ட கிஷோர், நதி 1 நிமிஷம் நில்லு என்று அழைக்கிறான். எதுக்கு அங்கேயும் அங்கேயும் ஓடிட்டு இருக்க, யாரையாவது தேடுறியா என்றான் கிஷோர். ஆமா கிஷோர், எனக்கு இவ்வளவு நேரம் உதவியா ஒரு செவிலியர் இருந்தாரு, அவரை உனக்கு அறிமுகம் செஞ்சு வைக்கதான் அவரை தேடிட்டு இருக்கேன். இவ்வளவு நேரம் இங்கதான் இருந்தாங்க, எங்க போனாருன்னு தெரியலையே என்று கூறினாள்.
தன்னுடைய கைபேசியில் ஒரு புகைப்படத்தை காட்டி, இவர்தானான்னு பாரு என்று கேட்கிறான் கிஷோர். ஆமா கிஷோர், இவரை தான் தேடிட்டு இருந்தேன். இவருடைய போட்டோவை நீயே வச்சிருக்க, அவரை உனக்கு முன்னாடியே தெரியுமா என்று கேட்கிறாள். என்று சொல்லி அங்கிருந்து நடக்க ஆரம்பித்தான் கிஷோர். ஒரு நிமிஷம் நில்லு கிஷோர், நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம போற, அவரை உனக்கு முன்னாடியே தெரியுமா என்று பேசிக்கொண்டே கிஷோரின் பின்பாக வேகமாக நடந்து செல்கிறாள். அதை தெரிஞ்சிட்டு நீ என்ன பண்ண போற என்று கேட்கிறான் கிஷோர். நீ இது மாதிரி எல்லாம் பேச மாட்டிய கிஷோர், நீ இப்படி எல்லாம் பேசுறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்றாள் நதி. வேகமாக நடந்து சென்றவன் திடீரென்று அவள் பக்கம் திரும்பி, நான் அப்படிதான் பேசுவேன், விருப்பம் இருந்தா பேசு, இல்லனா போ என்று கரடு முரடாக பேசிவிட்டு சென்றான். நைல் நதியின் கண்களில் நீர் கொட்டி தீர்த்தது. கிஷோரின் அம்மா அவர்களை படுக்க வைத்திருக்கும் மெத்தையின் அருகில் உள்ள நாற்காலியில் அமர்கிறாள். கிஷோரின் அம்மா மயக்கத்தில் கிடக்கிறாள். கிஷோர் தன்னிடம் கரடு முரடாக பேசியதை நினைத்து நினைத்து கண்கள் கலங்கிக் கொண்டிருக்கிறாள் நதி. அவன் அப்படி பேசியதற்கான காரணத்தை தேடி அலைமோதுகிறாள். அங்கு வந்த செவிலியர் இருவர் பேசிக் கொண்டிருந்தனர். அந்த 2 செவிலியர்கள் பேசிக் கொண்டிருப்பதை கேட்கிறாள். பரத் எதுக்காக இன்னைக்கு அன்யூனிஃபார்ம்ல வந்தார்னு தெரியுமா உனக்கு என்று ஒரு செவிலியர் கேட்கிறாள். நானும் காலையில அவரை பார்த்தேன், அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல யூனிஃபார்ம் மாத்திட்டாரே, என்ன விஷயம் என்று கேட்கிறாள் மற்றொரு செவிலியர். அவரு இன்னைக்கு பொண்ணு பார்க்க போறதா பேசிக்கிட்டாங்க, ஆனா அவர் எதுக்கு ஹாஸ்பிட்டல்ல வந்தாருன்னு தெரியல, ஒருவேளை பொண்ணு பிடிக்கலன்னு சொல்லியிருக்குமோ என்று பேசிக்கொண்டனர் செவிலியர். காலையிலிருந்து தனக்கு உதவி செய்து கொண்டிருந்த அந்த செவிலியர் தன்னை பெண் பார்க்க வந்திருக்கிறார் என்பதை நதி புரிந்து கொண்டாள். பொண்ணு வேணான்னு சொல்லலையாம், இவர் தான் வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டாராம் என்றார் ஒரு செவிலியர். ஏன், ஒருவேளை பொண்ணு கருப்பா இருந்திருக்குமோ என்றார் மற்றொரு செவிலியர். அதெல்லாம் இல்ல, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லைன்னு சொல்லிட்டாருன்னு கேள்விப்பட்டேன். அவரை விட அந்த பொண்ணு அதிகமா படிச்சிருக்கான், அந்த பொண்ணு பிசினஸ் டாப் லிஸ்ட்ல இருக்குதான், இதெல்லாம் பார்த்துட்டு தான் தலைவர் வேணான்னு சொல்லிட்டு இருப்பாரு என்று நினைக்கிறேன் என்று அந்த செவிலியர்கள் பேசி முடித்தனர். என்னுடைய வாழ்க்கையில முதல் முறையா பெண் பார்க்க வந்து கலருக்கு முக்கியத்துவம் கொடுக்காம பேசின அந்த நபரை மறுபடியும் பார்க்கணும் என்று நினைக்கிறாள் நதி. அங்கு சிலரிடம் அவரை பற்றி விசாரித்த போது அவர் வீட்டிற்கு புறப்பட்டு சென்றதாக தகவல் கிடைத்தது. எப்படியும் கிஷோரின் அம்மாவை வீட்டிற்கு அழைத்து செல்ல 2 நாட்கள் ஆகும். அதற்குள் அவரிடம் பேசி தன்னை திருமணம் செய்து கொள்ள சம்மதிக்க வைக்க வேண்டும் என்று முடிவெடுக்கிறாள். திலீப் தன்னுடைய அண்ணனை தேடி வருகிறான். வீட்டில் உள்ள எவருமே திலீப்பிடம் பேசவில்லை. அவன் எதிரே வந்தால் முகத்தை திருப்பிக் கொண்டு அனைவரும் செல்கின்றனர். அது அவனுக்கு மேலும் வருத்தத்தை கொடுத்தது. திலீப் அவளை தேடி செல்ல வேண்டும் என்பதற்காக வருணும் திலீப்பிடம் பேச முன்வரவில்லை. திலீப் நதியை தேடி ஐஸ்கிரீம் கடைக்கு செல்கிறான். ஆனால் அவள் இல்லை, மருத்துவமனையில் இருக்கிறாள் என்பதை அறிந்து கொண்டு அங்கு செல்லலாமா வேண்டாமா என்று யோசிக்கிறான். அவனை பார்த்த கிஷோர் அவனிடம் வந்து, உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்குறேன், தயவு செஞ்சு என்னையோ நதியவோ தேடி வராதீங்க, நாங்க இப்போதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கோம், நீங்க எங்களுக்காக செஞ்சதெல்லாம் போதும், நீங்க எங்களை தேடி வராம இருந்தாலே நாங்க நிம்மதியா இருப்போம் என்றான் கிஷோர். கிஷோர், பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசுறீங்க, நான் செஞ்சது தப்பு தான், நதி கிட்ட பேசுறதுக்காக தான் வந்தேன் என்றான் திலீப். நீங்க எதுவும் பேச வேணாம், இங்கிருந்து புறப்படுங்க என்றான் கிஷோர். அவனுக்கு மறுபேச்சு எதுவும் பேசாமல் கடையில் இருந்து புறப்பட்டான் திலீப். கடையில் நடந்த இந்த விஷயத்தை பற்றி கடையில் இருந்த ஒருவர் நதிக்கு கால் செய்து சொன்னார். கிஷோர் ஏன் இப்படிலாம் நடந்துக்கிறான், ஏன் மேல இருக்கிற கோபத்தை அவர் மேல ஏன் காட்டணும், நான் கிஷோருக்கு பாரம் ஆயிட்டேன், யாரையாச்சும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிட்டு அவனை விட்டுட்டு போயிடணும் என்று நினைக்கிறாள் நதி. கிஷோர் அப்படி பேசியதும் திலீப் நதியை பார்க்க செல்லவில்லை. தன்னுடைய வீட்டுக்குள் செல்ல விருப்பமில்லாமல் நதிக்காக கட்டி கொடுத்த அந்த கூரை வீட்டிலேயே சில நாட்கள் தங்கியிருக்கிறான். அவள் இவ்வளவு அருகில் இருக்கும்போது நான் அவளை தேடி வரவில்லை, நான் அவள் அருகில் செல்ல நினைக்கும் போது அவள் என் அருகில் இல்லை, உலகம் காட்டும் மாயவித்தை என்று கவிதை பாடுகிறான். மறுநாள் பரத் மருத்துவமனைக்கு வரவில்லை. அவளது எதிர்பார்ப்பு ஏமாற்றத்தை கொடுத்தது. சில நாட்களுக்கு பிறகுதான் தெரிந்தது அந்த நபருக்கு வேறொரு பெண்ணுடன் நிச்சயம் நடந்து முடிந்துவிட்டது என்று. நதி புறப்பட்டு தன்னுடைய கிராமத்து வீட்டுக்கு செல்ல நினைக்கிறாள். அவளுக்கென கையில் வருமானம் வேண்டும் என்று நினைக்கிறாள். கிஷோரிடம் தன்னுடைய விருப்பத்தை சொன்னால் அவனோ அல்லது அவனது குடும்பமோ ஏற்றுக்கொள்ளாது. யாருக்கும் தெரியாமல் வீட்டை விட்டு செல்ல வேண்டும் என்று முடிவெடுக்கிறாள். அப்படி சென்றுவிட்டால் கிஷோர் கண்டிப்பாக நதியை தேடி வருவான் என்பது தெரியும். அவன் தேடி வந்தாலும் திரும்பவும் அவனுடன் வந்துவிடக் கூடாது என்றும் உறுதியாக இருக்கிறாள் நதி. நதி வேலை தேடி பட்டணம் முழுவதும் அலைகிறாள். நதியை பற்றி பெரிய பெரிய பிசினஸ் மேன்களுக்கு மட்டும்தான் தெரியுமே தவிர சிறிய பிசினஸ் தெரியும் யாருக்கும் நதியை பற்றி தெரியாது. அவள் சிறு தொழில் செய்யும் நபர்களிடமே வேலை தேடி செல்கிறாள். ஒரு நாள் முழுவதும் தேடியும் வேலை கிட்டவில்லை. யாருடைய உதவியாலும் முன்னாடி செல்ல விருப்பமில்லை. செய்வதறியாத திகைத்து நிற்கிறாள். மாலை நேரம் போல் கிஷோர் நதிக்கு கால் செய்து, என்ன நீ சுதந்திர பறவை ஆயிட்டியா, வெளியே போகும்போது சொல்லிட்டு போகணும்னு தோணாதா, எங்க சுத்திட்டு இருக்கிற என்று கேட்கிறான் கிஷோர். கிஷோர், ஒரு முக்கியமான விஷயமா வெளியே வந்தேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வந்துடுவேன் என்றாள் நதி. நதி பேசி முடித்தவுடன் அழைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. பொது இடம் என்று கூட பார்க்காமல் அவள் கண்கள் ஏன் தான் இப்படி கலங்குகிறதோ.
அழுக்கு நீரோடும் கால்வாயின் அருகில் ஒரு போஸ்டர் ஒட்டப்பட்டு இருப்பதை பார்க்கிறாள். அதில் வேலைக்கு ஆட்கள் தேவை என்று எழுதப்பட்டிருந்தது. அதில் கொடுக்கப்பட்டுள்ள முகவரியை குறித்து கொண்டு ஒரு ஆட்டோவை பிடித்து அந்த இடத்திற்கு செல்கிறாள். அந்த இடத்திற்கு சென்ற பின்பு 4 அறைக்குள் கொண்ட ஒரு கட்டிடம். புரொடக்ஷன் கம்பெனி என்று தெரிகிறது. அந்த கட்டிடத்திற்குள் நுழைந்து அந்த கம்பெனியின் மேனேஜரை பார்க்க செல்கிறாள். உள்ளே செல்லும் பொழுது அவளுக்கு தயக்கமும் பயமும் உருவெடுக்கிறது. மேனேஜர் கேட்ட கேள்விக்கு அவளால் சரியாக பதில் சொல்ல முடியவில்லை. ஆனால் அவர் நாளைக்கு 9 மணிக்கு வந்துடு என்று அவளிடம் சொல்கிறார். அவள் அங்கிருந்து புறப்பட்டு வீட்டிற்கு வருகிறாள். மறுநாள் காலை அந்த கம்பெனிக்கு செல்வதற்கு முன்பு ஒரு முக்கியமான இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று முடிவெடுக்கிறாள். தனக்கு வேலை கிடைத்த கம்பெனிக்கு செல்வதற்கு முன்பு ஒரு முக்கியமான இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று நதி முடிவெடுக்கிறாள். சில நாட்களாக குடிசை வீட்டிலேயே இருந்தான் திலீப். காலையில் அவன் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது கதவை தட்டும் சத்தம் கேட்கிறது. அவன் தூக்க கலக்கத்தில் எழுந்து ஜன்னல் வழியாக எட்டி பார்க்கிறான். வந்திருப்பவரை ஜன்னல் வழியை பார்க்க முடியவில்லை. பின்பு கதவின் அருகே சென்று கதவை திறக்கிறான். வந்திருப்பவரை பார்த்து அப்படியே நின்று விட்டான். திலீப்பிற்கு எதிரே நதி நின்று கொண்டிருக்கிறாள். அவளது மனதிற்குள் இவர் எதுக்காக இங்கு வந்து உறங்கிக் கொண்டிருக்கிறார் என்பதே. என்னுடைய சர்டிபிகேட் எல்லாம் உள்ளதா இருக்கு, அதெல்லாம் எடுத்துட்டு போக தான் வந்தேன் என்றாள் நதி. என்று சொல்லி அவள் உள்ளே செல்வதற்கு வழிவிட்டான் திலீப். அவள் உள்ளே சென்று தன் உடைமைகளை எடுத்து வைத்து கொண்டிருக்கிறாள். ஓரமாக நின்று அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறான் திலீப். அவள் ஏதாவது பேசுவாளா என்று அவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். திலீப் ஏதாவது பேசுவானா என்ற நதி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாள். இருவரின் எதிர்பார்ப்புக்கு முற்றுப்புள்ளியாக வாசப்படியை தாண்டும் போது நதி ஒரு நிமிடம் நின்று அவனை பார்த்து, என்னை தேடி வர வேணாம் என்று கூறுகிறாள். திலீப் இதை எதிர்பார்க்கவில்லை. நான் உங்களை தேடி வராம இருக்க முயற்சி செய்றேன். அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, நீங்க அவரை ஒரு தடவை பார்த்துட்டு போனா நல்லா இருக்கும் என்று கூறுகிறான் திலீப். என்று சொன்னாள் நதி. குடிசை வீட்டிலிருந்து மாளிகை வீட்டிற்குள் நுழையும் பொழுது தூரத்திலிருந்து ஒரு சத்தம், அங்கேயே நில்லு, உள்ள வராத, உனக்கு இங்க என்ன வேலை இருக்கு, மரியாதையா வந்த வழியிலேயே திரும்பி போயிடு என்றாள் பூஜா. பூஜா போட்ட சத்தம் மறையிலிருந்து கஜேந்திரனின் காதில் விழுந்தது. தனக்காக நியமிக்கப்பட்ட செவிலியரிடம், வந்திருக்கிறது நதினா, நான் வர சொன்னேன்னு சொல்லு என்றார். அந்த செவிலியர் கஜேந்திரன் அவருடைய அறையிலிருந்து வெளியே வருவதை பார்த்த நதி, இவ்வளவு நாள் பார்க்க வேண்டும் என்று நினைத்த செவிலியர் பரத் தான் என்பதை கண்டறிந்தாள். ஆனால் அந்த செவிலியர் நதியை தெரிந்தவள் போல் காட்டிக்கொள்ளவில்லை. உங்க பேர் என்ன என்று கேட்கிறாள் செவிலியர். அவள் நைல் நதி என்று சொன்னவுடன், உங்களை ஐயா உள்ள வர சொன்னாங்க என்றான் அந்த செவிலியர். பூஜா அங்கிருந்து கண்ணாடி டம்ளரை தட்டிவிட்டு அவளை முறைத்து கொண்டு உள்ளே சென்று விட்டாள். உடைந்து போன கண்ணாடி துண்டுகளையே பார்த்து கொண்டிருந்த நதியை அந்த செவிலியர் பார்க்கிறார். இந்த பெண்ணிற்கும் இப்பொழுது கோபமாக உள்ளே சென்ற பெண்ணிற்கும் இடையே ஏதோ ஒரு பிரச்சனையாக இருக்குமோ என்று நினைத்தான். பின்பு அவள் அதை பார்த்து வருந்துவதைக் கண்டு அவளிடம், ஐயா உங்களை உள்ள வர சொன்னாங்க என்று மறுபடியும் சொன்னார் அந்த செவிலியர். நதி கஜேந்திரன் இருக்கும் அறைக்கு செல்கிறார். இவளை பார்த்தவுடன் கஜேந்திரன் எழுந்து உட்கார முயற்சி செய்கிறார். எழுந்து உட்கார அந்த செவிலியரும் உதவி செய்கிறார். உங்க உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க, இப்ப எப்படி இருக்கு ஐயா என்று கேட்கிறாள் நதி. உனக்கு யாருமா சொன்னது என்று கேட்டார் கஜேந்திரன். அவர் இப்படி கேட்டதும் பதட்டத்தில் தயங்கி தயங்கி, திலீப் சார் சொன்னாங்க என்றாள் நதி. அப்படியா, சரிம்மா, இப்ப கொஞ்சம் பரவாயில்ல என்றார் கஜேந்திரன். அறைக்குள் இருந்த செவிலியர், ஐயா நான் இப்போ புறப்படுறேன், ஏதாவதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க, ஈவினிங் வந்து செக் பண்ணுறேன் என்று சொல்லிவிட்டு அவர் புறப்பட்டார். அறையை விட்டு வெளியே வருவதற்கு முன்பு, ஐயா நாளைக்கு எனக்கு நிச்சயம், உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன், உங்களால் முடிஞ்சா கண்டிப்பாக வரணும் என்று கூறுகிறார் செவிலியர். பரத், எனக்கு ஞாபகம் இருக்கு, கண்டிப்பாக வருவேன், நான் மட்டும் இல்லை, என் மருமகளையும் கூட்டிட்டு வரேன் என்று நதியை பார்த்து சொல்கிறார். ரொம்ப சந்தோஷம் ஐயா என்று கூறுகிறார் செவிலியர். எனக்கு திருமணம் ஆக போகுது, அந்த பொண்ணுக்கு இன்னும் மாப்பிள்ளை கிடைக்கல போல என்று வருந்தி கொண்டிருந்த அவர் அப்படி சொன்னவுடன் மனதிற்குள் புதிய சந்தோஷம் வந்தவனாய் அங்கிருந்து சென்றான். திலீப் வருவதை பார்த்த கஜேந்திரன், திலீப், நாளைக்கு 10 மணிக்கு பரத்தோட நிச்சயத்துக்கு போகணும், நீ காலையிலேயே நதி வீட்டுக்கு போய் நதியை கூட்டிட்டு வந்துடு, நம்ம 3 பேரும் போயிட்டு வந்துடலாம் என்றார் கஜேந்திரன். சரிங்கப்பா என்றான் திலீப். நதி என்ன பேசுவது என்று தெரியாமல் அமைதியாகவே இருக்கிறாள். நேரமாக இருக்குமோ என்று தன்னுடைய கை கடிகாரத்தை திருப்பி நேரத்தை பார்க்கிறாள். இதை பார்த்த கஜேந்திரன், நதி ஏதாவது முக்கியமான வேலையா, வெளியே போகணுமா என்று கேட்கிறார். நதி ஆமாம் என்று தலையாட்டுகிறாள். கஜேந்திரன், சரிமா நதி, நீ போயிட்டு வா என்றார். விட்டால் போதும் என்று விரைவாக நடந்து வீட்டின் கேட்டை திறந்து வெளியே வந்து பெருமூச்சு விடுகிறாள். திரும்பி வீட்டை பார்த்து, இந்த வீட்டிற்குள் மீண்டும் என்னை அழைத்து செல்லாதே இறைவா என்று ஒரு வேண்டுதலை போட்டுவிட்டு அந்த கம்பெனிக்கு செல்கிறாள். மேனேஜர் வரவில்லை என்பதால் அவள் அங்குள்ள நாற்காலியில் காத்திருந்தாள். எங்கு சென்றாலும் ஒரு கொடுமை வந்து விடுகிறது.
அந்த கம்பெனியில் நதி ஓல்டு பிரான்ச்சில் வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது அவளை பெண் பார்க்க வந்த திலீப்பின் நண்பன் அங்கு வேலை செய்து கொண்டிருக்கிறான். இவளை பார்த்தவுடன் ஏளனமாய் ஒரு பார்வை பார்த்துவிட்டு, இவ எதுக்காக இங்க வந்திருக்கா என்று யோசித்து கொண்டே அவளை கடந்து சென்றான். மேனேஜர் வந்தவுடன் உள்ளே சென்று தன்னுடைய சர்டிபிகேட் எல்லாத்தையும் அவரிடம் கொடுக்கிறாள். அவர் எல்லாவற்றையும் பார்த்துவிட்டு, நல்லா படிச்சிருக்க, நல்ல மார்க் எடுத்திருக்க, ஆனா உன்கிட்ட டேலண்ட் இல்லையம்மா, உனக்கு நான் என்ன வேலை போட்டு கொடுப்பேன் என்று யோசிக்கிறார். நேற்று அவர் கேட்ட கேள்விக்கு தடுமாறி பதில் சொன்னதால் தான் அவர் நம்மை இப்படி புரிந்து வைத்திருக்கிறார் என்று நினைத்தாள் நதி. அவளின் நிறம் பேசும் இந்த தொடர் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இன்னும் நிறைய சுவாரஸ்யமான கதைக்களம் காத்துட்ருக்கு. தொடர்ந்து இணைப்பில் ஏறிங்க. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து சப்போர்ட்டையும் கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.